சாங் பிரசன்ஸ் ஆஃப் காடோட தொடங்கிச்சு. நீங்களாம் வரதுக்கு முன்னாடி நிறைய சாங்ஸ் பாடிட்டு இருந்தோம். ஸோ ஹார்ட் இஸ் அப்படியே ஃபில்ட் வித் ஜாய் நவ். ஓகே, அந்த கிறிஸ்மஸோட மீனிங் என்னது யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ்? வை வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ்? Yes? Birth of Jesus Christ. Yes, birth. Correct, birth. Any other reflections? Huh? Season of joy. Okay. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்த்தேன். எவ்ரிபடி நோஸ். ஆனால் இந்த கடவுள் வந்து உலகத்தில் பிறந்தாரு. ஐ சி வித் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் காட் ஹேஸ் பார்ன் இன் மை ஹார்ட். நம்ம எல்லாருடைய உள்ளத்துலேயும் கடவுள் பிறந்திருக்கார். லைக் காடோட டுவெல்லிங் பிளேஸே நம்ம ஹார்ட் தான். அப்படி வந்து கடவுள் நம்மளுக்குள்ளே இருக்க ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ நம்ம உள்ளத்தில் கடவுள் பிறந்திருக்காரு. உள்ளனா என்ன? வாட் இஸ் ஹார்ட்னா என்ன? இஸ் திஸ் ஃப்ளெஷ்லி ஹார்ட்? நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ளெஷ் டப்புன்னு இருக்கே, அதுவா ஹார்ட்னா என்ன? ஸோ நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கீங்க. வாட் இஸ் ஹார்ட்? கேன் யூ டெல்? உங்கள் சர்ச் எவ்வளோ தூரம் உங்களை ஸ்பிரிச்சுவலி க்ரோ பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். ஐ வாண்ட் டு சி. நான் அன்பிலீவர்ஸ் யாருமே எடுக்கல. யூ ஆர் எக்ஸ்கியூஸ்ட். ஹார்ட்னா என்ன? ஆல்மோஸ்ட் ஒரு மேன் வந்து ஸ்பிரிட். அ மேன் இஸ் லைக் ட்ரினிட்டி ஆல்ட்டோ. ஸ்பிரிட், சோல், பாடி. ஓகே, பாடி பற்றி எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் கொடுக்குறேன். தேர் இஸ் லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பாடியை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் மெசேஜ் கொடுக்கும் போது ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் பாடி. ஓகே, ஹி இஸ் அ ஸ்பிரிட் அண்ட் இஸ் அ சோல் அண்ட் இஸ் அ பாடி. ஓகே, மூணா இருக்கா மனுஷன். ஆனால் உங்களால் பார்க்க முடிஞ்சது அவன் ட்ரெஸ்ஸு. நம்ம ஃபேஸ்லாம், நம்ம தோல் வந்து ட்ரெஸ்ஸு, அது டிகே ஆயிரும். இப்போ ட்ரெஸ்ஸு நம்ம பிரிஞ்சு புஷா தூக்கி போட்டு போயிடுறோம், அவ்வளோதான். ஸோ இது பாடியே கிடையாது. ஆக்சுவலி ஆல் இன்சைட் திஸ் க்ளோதிங். ஓகே, ஸோ ஹார்ட் இஸ் நத்திங் பட் ஸ்பிரிட் மேன். ஹார்ட் இஸ் நத்திங் பட் ஸ்பிரிட் மேன். யார் பார்க்க முடியும்? இப்போ என்னோட ஸ்பிரிட் உங்களால் பார்க்க முடியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னோட ஸ்பிரிட் நீ பார்த்ததே இல்லை, கரெக்டா? யாருமே அவங்க ஸ்பிரிட்டை பார்த்தது இல்லை. அப்போது என் ஸ்பிரிட் மேனை பார்க்கணுன்னா ஒன்று தேவை. அதை பற்றி தான் நான் வந்து ஃபுல்லாக என்னோட எக்ஸ்பிளனேஷன் இருக்க போகுது. என் ஸ்பிரிட் மேனில் தான் கடவுள் பிறந்திருக்காரு. ஹார்ட் இஸ் நத்திங். இப்போ நான் ஹார்ட்னு சொன்னேன்னா எவ்ரிபடி ஷுட் திங்க் இட் இஸ் அ ஸ்பிரிட் மேன். ஓகே, என் ஸ்பிரிட் மேனில் கடவுள் பிறந்திருக்காரு. ஆனால் ஸ்பிரிட் மேனை யாராலையும் பார்க்க முடியாது. அப்போது சம்திங் ஹேஸ் டு ஹேப்பன் இன்சைட் ஆஃப் மீ டு ஷோ மை ஸ்பிரிட் மேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட் தான் வரைவேன், நம்ம ஹார்ட்டை தான் வரைவேன். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா நீங்கள் உலகத்தில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் டேக் ஆஸ் எக்ஸாம்பிள். நீங்கள் மோஸ்ட்டாக வந்து அன்பிலீவர்ஸ் வந்திருக்கனால நான் வந்து கடவுளோட வசனத்தெல்லாம் எடுத்து ஒரு ஸ்டோரி ஃபார்மில் மை ஓன் இமேஜினேஷன், மை ஓன் இல்லஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்ஸையும் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். ஃபார் பிலீவர்ஸ் ஐ சென்ட் இந்த வேர்ஸ். எந்த வேர்ஸை வந்து நான் பேஸாக வச்சு எடுத்தனோ அந்த வேர்ஸில் அவங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வேணாம், அவங்களுக்கு வேணாம், ரொம்ப டூ மச்சாக இருக்கும். ஏன்னா எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதனால ஐ தாட் ஐ வில் டெல் இட் as a ஸ்டோரி ஃபார்மில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ இந்த குட் நியூஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் இஸ் காட் எனக்குள்ளே பிறந்திருக்காரு. ஜீசஸ் ஹஸ் பீன் பார்ன் இன் மை ஹார்ட். சப்போஸ் திஸ் இஸ் த ஹார்ட். நான் சொன்னேன் இட்ஸ் அ ஸ்பிரிட் மேன். ஓகே, என் ஸ்பிரிட் மேனில் ஏசாமி பிறந்திருக்காரு. தட் இஸ் த குட் நியூஸ். ஆனால் என் ஸ்பிரிட் மேனை பார்க்க முடியாது. கடவுளோட வெளிச்சத்தில் மட்டும்தான் ஸ்பிரிட் மேனை பார்க்க முடியும். அண்ட் ஒன் மோர் வேர்ஸ் இஸ் சேயிங். அந்த வேர்ஸ் நான் இப்போ நான் சொல்ல இது பண்ணல, ஏன்னா அன்பிலீவர்ஸ் இருக்காங்க. அதனால என்ன சொல்றேன், ஒரு நீதிமான் மேலே, தட் இஸ் அ ரைச்சஸ் பர்சன் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். லைக் காட் த ஃபாதர், அவர் வந்து ரைச்சஸ் சன்னாட்ட இருக்காரு. அவரோட வெளிச்சத்தில் தான் ஏசாமியை பார்க்க முடியும். ஹூ இஸ் ஜீசஸ்? ஹி இஸ் த சன் ஆஃப் காட். அவர் என் இருதயத்துல பிறந்ததை யாரோட வெளிச்சத்துல பார்க்க முடியும்னா இந்த உலக வெளிச்சத்துல பார்க்க முடியாது. அப்ப இன்னொரு வெளிச்சம் தேவை. அதுதான் என் ஸ்பிரிட்டுக்கு தேவையான வெளிச்சம். எப்படி இந்த சன்லைட் வந்து என் கண்ணுக்கு வெளிச்சம் தருதோ அதே மாதிரி இன்னொரு வெளிச்சம் தேவை என் ஸ்பிரிட் மேன் பார்க்கறதுக்கு. அந்த வெளிச்சம் தான் வந்து காட் த ஃபாதர் கொடுக்குற வெளிச்சம். ஹீ இஸ் கால்ட் அஸ் ரைச்சஸ் சன். ஸோ அவரோட வெளிச்சத்துல நான் யாரை பார்க்குறேன்னா என் இருதயத்துக்குள்ள பிறந்த ஏசாமியை பார்க்குறேன். ஓகே, அண்டர்ஸ்டுட்? எனி டவுட்? அன்பிலீவர்ஸ்க்கு இருக்கா டவுட் இருக்கா? புரியுதா? புரியலன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லைன்னா என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே,
இப்போ இந்த லைட்ல நான் பார்க்குறேன். இப்போ ஒரு இந்த குட் நியூஸ் என்னன்னா, இப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினத்தோட குட் நியூஸ் என்னன்னா, காட் ஹேஸ் லெட் இஸ் லைட் ஷைன் இன் த டார்க்னஸ் ஆஃப் மை ஹார்ட். இருதயம் இருளா இருந்துச்சு. பாவம் செஞ்ச பிறகு, ஒரு மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு இருளாயிட்டு. இருள் நத்திங் பட் இட் ரெப்ரசன்ஸ் லேக் ஆஃப் நாலேஜ். கடவுளை பற்றிய நாலேஜ் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதான் நம்மளை கடவுள்கிட்ட பிரிக்கிறதுக்கு, கடவுள் பற்றிய நாலேஜ் நம்மளுக்கு போயிட்டு இருட்டாயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ கடவுளோட வெளிச்சம் வந்து இட் ரெப்ரசன்ஸ் த ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட். ஸோ இந்த ரைச்சஸ் சன் என்ன கொடுக்குதுன்னா, லைட் கொடுக்குது. தட் லைட் ரெப்ரசன்ஸ் ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட். அந்த வெளிச்சத்துல தான் ஏசாமி எனக்குள்ள பிறந்திருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஏசாமிக்குள்ள பிறந்திருக்கிறதுக்கு சைன் யாரு? சைன் யாரு? ரைச்சஸ் சன். ஹீ இஸ் த சைன். எப்படின்னா, அந்த மேஞ்சர் செட் பின்னாடி இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா நீங்க போகும்போது பார்த்துட்டு போங்க. ஏசாமி பிறக்கும் போது 3 வைஸ் கிங்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து தேவர் நாட் பிலீவர்ஸ். அவங்க ஏசாமி தெரியாது, பல ரிலிஜன்லேருந்து வர்றவங்க. ஆனால் வைஸ் கிங்ஸ் தேர். வைஸ் கிங்ஸ் ஏன்னு சொல்றேன்னா, அவங்க வந்து நீங்களாம் வந்து நட்சத்திரம் பார்ப்பீங்களே, லைக் ஒரு ஸ்பெஷல் பர்சன் பிறந்தா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் இருக்கும், கரெக்டா? இந்த வைஸ் கிங்ஸ்க்கு ஏசாமி பிறந்தது தெரியாது. ஆனா ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க வானத்துல. அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஒரு கிங், ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஒரு கிங் வந்து பிறந்திருக்காரு உலகத்துல அப்படின்னு வந்து ஒரு அடையாளமா அந்த நட்சத்திரம் தோன்றுறது. அதை பார்த்து இட் வாஸ் அ சைன் தட் அ கிங் இஸ் பார்ன் ஆன் எர்த் இன் திஸ் வேர்ல்ட். அப்போ அதை பார்த்து தான் தே வர் கோயிங். அந்த இடம் கூட தெரியாது, அவர் பிறந்த இடம் கூட தெரியாது. அந்த அந்த நட்சத்திரம் தான் அவர் சைனாவும் இருக்கு. தென் இட் இஸ் லீடிங் தெம், வழிகாட்டுது. நாட் ஒன்லி அ சைன், இட் இஸ் லீடிங் தெம். இங்க பிறந்திருக்காரு, கரெக்டா ஜஸ்டினி வந்து சேர்ந்துறாங்க. யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ கூகுள் மேப் ஆட்டும் அந்த டைம்ல, அது கூகுள் மேப் ஆட்டம் வழி காமிக்குது. யாரோட உதவியும் தேவையில்லை. அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி கரெக்டா பெத்லஹேம்ல தான் ஏசாமி பிறந்தாரு, அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அதே மாதிரி this righteous son is a sign that Jesus is born in my spirit man. Jesus is born in my spirit man. It's a sign. Okay, அடையாளமா இருக்கு. சைன் என்ன? அடையாளமா இருக்கு. Next, it also shows the way. ஏசாமி பிறந்திருக்கிறதுக்கு வழியும் காமிக்கிறாங்க. இதெல்லாம் என்னோட இமேஜினேஷன். இப்போ நான் பண்ண போதெல்லாம் கடவுள் சொன்னதை என்னோட ஓன் இமேஜினேஷன்ல போட்டு ஐ brought it as a story. Okay, this is not in the வலினா நானே ஒரு வழியை இமேஜின் பண்ணியிருக்கேன். இப்போ ஹார்ட்ல வலி இருக்கு. இமேஜின் திஸ் இஸ் வே. இப்போ நான் ஸ்டார் போய் அடையணும்னா இந்த வழியை தான் போகணும். ஓகே, இது வந்து வே 1 வச்சுக்கலாமா? திஸ் இஸ் வே 1, திஸ் இஸ் வே 2 அண்ட் திஸ் இஸ் வே 3. திஸ் இஸ் an illustration. இந்த வே 3க்கு அப்புறமா தான் நான் இந்த ஸ்டாரை பார்க்க முடியும். நான் என்ன பண்ணணும்? இந்த வழியில டிராவல் பண்ணணும். ஸோ யாரோட வெளிச்சத்துல டிராவல் பண்ண போறேன்? இந்த ரைச்சஸ் சன் கொடுக்குற, ஃபாதர் காட் கொடுக்குற வெளிச்சத்துல டிராவல் பண்ண போறேன். இப்போ நான் வந்து இப்போ ஐ எம் டேக்கிங் மீ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். எனக்கு ரொம்ப ஆசை ஏசாமி பார்க்கணும்னு, என் ஸ்பிரிட் மேன்குள்ள இருக்க ஏசாமியை பார்க்கணும்னு. அந்த 3 கிங்ஸ் எப்படி வழி நடத்தப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த ரைச்சஸ் சன் கொடுக்குற வெளிச்சத்துல நான் போறேன். இப்போ என்னோட மைண்ட் வந்து இமேஜின் இஸ் அ கார். ஓகே, கொஞ்சம் அப்படி இமேஜினேஷனுக்குள்ள போங்க. என் மைண்ட் வந்து கார் ஆக்கிட்டேன். நான் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ ஐ வாண்ட் டு டிராவல். மை மைண்ட் வில் டிராவல் திஸ் பாத். இந்த டிராவல் பண்ணி இந்த இதான் வே எண்ட் ஆஃப் வே 1. திஸ் இஸ் எண்ட் ஆஃப் வே 1. This is end of way 2 and this is end of way 3. Imagine இந்த வேயோட எண்ட் வந்து இங்க வந்துருதுன்னு இமேஜின். ஓகே, இப்போ நான் டிராவல் பண்ணி போறேன். இந்த இடத்துல போய் சேரணும். வே 1 எண்ட் ஆனா இந்த இடத்துல போய் சேரணும். ஆனா இந்த வே 1ல கடவுள் ஒரு குட் நியூஸை ரிவீல் பண்றாரு எனக்கு. நான் கடவுளை ஏசாமி தேடி போகும்போது என்னோட பாதை காமிக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வழியிலையும் ஐ அட்டைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ அட்டைன் சால்வேஷன். வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, ஒவ்வொரு நாளும் ரெனியூ ஆகிட்டே வரேன், நியூவாக ஆகிட்டே வரேன். அண்டர்ஸ்டாண்டிங்கில், என்னுடைய சரீரத்தில், எல்லாத்துலேயுமே சோலில் நியூ ஆகிட்டே வரேன். ஸோ ஒவ்வொரு பாத்தும் இட் ரெனியூஸ் மை மைண்ட் அண்ட் மை சோல்.
எல்லாருக்கும் தூக்கம் வந்துச்சா? அவனுக்கு தூக்கம் வந்துட்டு. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த வே, ஒவ்வொரு எண்ட் ஆஃப் த வே வரும்போது ஒரு ரெனியூவல் எனக்குள்ள வருது, வித்தியாசம் வருது, ஒரு மெச்சூரிட்டி வருது. ஒவ்வொரு எண்டும் ஒவ்வொரு மெச்சூரிட்டி. இப்போ என் மைண்ட் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லைட்டோட ஃபர்ஸ்ட் வெளிச்சம், ஃபர்ஸ்ட் வேயோட வெளிச்சம் டான் போல இருக்கு. டான், வாட் இஸ் டான்? கேன் எனிபடி டெல் மீ? சன்ரைஸ், கரெக்ட். ஏர்லி மார்னிங் லைட். ஏர்லி மார்னிங் லைட்ல வந்து சன்னு தெரியாது, ஆனா வெளிச்சம் மட்டும் வரும். ஏன்னா சன் இஸ் பிலோ த ஹொரைசான். இப்போ வந்து இப்படி இருக்குமா? சன்னு தெரியல, ஆனா வெளிச்சம் மட்டும் தெரியுது. ஏர்லி மார்னிங் வெளிச்சம் கூடிட்டே போகுமா குறைஞ்சிட்டே போகுமா? இன்டென்சிட்டி வந்து கூட்டிகிட்டே போகும். இந்த வே ஒன்ல வெளிச்சத்தோடைய இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னா, டானோட இன்டென்சிட்டி, ஏர்லி மார்னிங் சன்லைட், அந்த வெளிச்சம் இருக்கு. ஸோ ஐம் ஸ்டிக்கிங் ஹியர். இந்த வெளிச்சம் ரெப்ரசன்ட்ஸ் வே ஒன். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பண்ணி இந்த வெளிச்சத்தில் இந்த வழியில போகும்போது இந்த வெளிச்சம் கிடைக்குது, இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு கிடைக்குது. நான் போக 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 என் மைண்ட்ல வந்து இப்போ வந்து கொஞ்சம் பிசிக்ஸ் எல்லாம் வரும். ஓகே, இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு அண்டர்ஸ்டாண்டிங், மை அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். டானோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப பிரைட்டா இருக்குமா, கொஞ்சம் பிரைட்டா இருக்குமா? ஸோ கொஞ்சம் பிரைட். அப்போ என் மைண்ட் வந்து இந்த எண்ட் ஆஃப் த வே போகும்போது இந்த லெவல், எக்ஸாக்ட்லி இந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அடையுது. எந்த லெவல்? இந்த இன்டென்சிட்டி எவ்வளவோ இஸ் ஈக்குவல் டு அண்டர்ஸ்டாண்டிங், மை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மை அண்டர்ஸ்டாண்டிங் இங்க வந்து என்னன்னா யூன் போட்டா யூன் புரிஞ்சுக்கிறீங்களா? இடம் இல்லை. திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் 1. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் 1ல என்னுடைய மைண்ட் வந்து இந்த மெச்சூரிட்டி அடையுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் 1 எப்போ அடைவேன்னா இந்த எண்டுக்கு வந்தால் தான் அடைவேன். அது வரைக்கும் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டிகிட்டே, இந்த வெளிச்சம் கூடுற மாதிரி என் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கூட்டிகிட்டே போகும். இந்த லெவல்ல ஐ கெட் எக்ஸாக்ட்லி த அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவல் டு டான். டான் லைட்ல இருக்கு இந்த வெளிச்சத்தோடைய வெளிச்சம் ஹஸ் டோல்ட் நாலேஜ். அந்த நாலேஜ் உள்ள வந்தோடனே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அச்சீவ் பண்றது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்டிங் 1 இஸ் ஈக்குவலன்ட் டு த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அட் டான். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அட் டான். ஏன் வெளிச்சம் பிரகாசிக்கணும்? அப்படிப்பட்ட வெளிச்சம் என் மனசுக்கு வரணும். எதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை? உன்னை புரிஞ்சுக்கிறது, ஒரு காரியம் புரிஞ்சுக்கிறது. கடவுள் ஒன்று வெளிப்படுத்துறாரு, அது புரிஞ்சுக்கணும்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல முடியாது, ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல முடியாது. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் I can accept something which God has revealed to me at the end of way 1. End of way 1ல ஒரு good news 1 reveal இருக்கு. And what is that good news? Good news is nothing but கடவுள் நம்மளுக்காக செஞ்சு முடிச்ச காரியங்கள். What is good news? Can you repeat? நம்ம பண்ண தேவை இல்லை ஃபார் டைப்பிங், அதுக்கப்புறம் வரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து சந்தோஷப்படணும். எனக்காக கடவுள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் காட். அதான் குட் நியூஸ் 1. இந்த குட் நியூஸ் 1ல ரிவீல் ஆகிற ட்ரூத் என்னன்னா, நான் சொன்னேன் இந்த வழியில டிரான்ஸ்ஃபார்ம் போகும்போது என் மைண்டும் என் சோலும், நான் ஏசாமி தேடி போகும்போது இந்த வழியில போகும்போது என் மைண்டுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகமாகுது, என் சோலு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. சொல்லுங்க, 2 காரியம் நடக்குது. என் மைண்ட் வந்து என்லைட்டன் ஆகுது. எந்த லெவலில் என்லைட்டன்? இந்த லைட்ல என்லைட்டன் ஆகுது. என் சோல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அந்த சோல் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது நான் காமிக்க போறேன். சாரி. இப்போ என் சோல் வந்து லேண்டுக்கு கம்பேர் பண்றேன். பைபிள்ல பாத்தீங்கன்னா சோல் வந்து லேண்டுக்கு. முதல்ல என் சோல் வந்து பாவம் செஞ்ச பிறகு எப்படி ஆயிடுச்சு? இது என்னது? தான்ஸா? எல்லாருக்கும் தெரியுதா? என்ன ஆகும்? ஒரு சீடு உள்ள வந்தா என்ன ஆகும்? தான்ல அது பேட் லேண்டா குட் லேண்டா? தானி லேண்ட். ஏன் பேட் லேண்ட்? சீடு உள்ள விழுந்தா என்ன ஆகும்? நாட் பாசிபிள் டு. வை? சோக் ஆயிடும். சீடு வந்து சோக் ஆயிடும். கடவுளோட வார்த்தை நமக்குள்ள விதைக்காதபடி நம்ம சின்ல விழுந்த பிறகு நம்ம இருதயம் எப்படி ஆயிடுச்சுன்னா முள் செடி போல ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? கடவுளோட வார்த்தையை படிக்கிறேன், ஆனா உள்ள போய் கன்சீவ் ஆகுது, உள்ள போய் அபார்ட் ஆயிடுது. எவ்வளவுதான் கடவுள் வார்த்தை ஸ்ட்ராங்கா இருந்தாலும், ரொம்ப இதுவா இருந்தாலும் எனக்குள்ள போகும்போது அது அபார்ட் ஆயிடுது. ஏன்னா ஐ எம் அ சின்னர், ஐ எம் அ
சின்னரா இருக்கும் போது என்ன ஆச்சு, முள்செடி போல என்னோட இறுதியம் இருக்கும் போது கடவுளோட வார்த்தை வந்து அபார்ட் ஆயிடுது. ஸோ குட் நியூஸ் ஒன்ல அது மட்டும் இல்லை, பைபிள் இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குது. நம்மளுடைய இருதயம் வந்து சின் பண்ண பிறகு கல்லான இருதயம் ஆயிடுச்சு. கல்ல வளருமா செடி? வளராது. கொஞ்சம் தூரம் வரும். ஏன்னா கல் வந்து கொஞ்சம் தூரம் சாயில் இருக்குன்னா கொஞ்சம் தூரம் ரூட் உள்ள போகும். ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வளர்ந்து அது எதுனா செத்து போயிடுது. வெயில் ரொம்ப அதிகமானோனையும் ரூட்ஸ் ரொம்ப உள்ள போகாதனால என்ன ஆயிரும்? வாட் வில் ஹேப்பன்? பிரசன்னா இல்ல, நான் யார் வந்து ரொம்ப ஆக்டிவா இல்லையோ அவங்களதான் கேள்வி கேட்பேன். கண்டிப்பா சொல்றேன். யார் வந்து ரொம்ப அப்படியே தூங்க மூச்சப்போ அதனால ஐஸ்டன் ஆக்டிவ் ஆயிட்டான். பிரசன்னா என்ன ஆகும்? பிரசன்னா இல்ல இந்த மாதிரி கல்ல விழுமா என்ன ஆகும்? இனிமே சிம்பிள் சயின்ஸ் தான். கல்ல வந்து விதை விழும்போது என்ன ஆகும்? சீடு விழுந்தா ரொம்ப பெரிய பிளான்ட் ஆகுமா பாதியிலே செத்து போயிருமா? ஏன்? அது தண்ணி உள்ள ரூட் உள்ள போகாது. கல்லா இருக்கிறதுனால ரூட் ரொம்ப உள்ள போகாது. அப்போ இப்படி இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன தானி கிரவுண்ட் இருந்துச்சு, இப்போ ஸ்டோனி கிரவுண்டா ஆயிடுச்சு. ஸ்டோனி கிரவுண்ட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம சோலு சின்னானு இப்படி இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன வே 1ல போனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா, ஃபர்டைல் லேண்ட். ஃபர்டைல் லேண்ட்லனா ரொம்ப சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் அண்ட் க்ரோத். அது வந்து வெல் வாட்டர்ட் லேண்ட். எப்படி இருக்கு பாருங்க, வெல் வாட்டர்ட் லேண்டா இருக்கா? வெல் போட்டோன்னே என்ன ஆயிரும்? கட கட கடன்னு சூப்பரா வளரும். இப்போ நீங்க பாடி பில்டர்ஸ்லாம் இருக்கீங்க அந்த மாதிரி. ஓகே, so God has let his light shine with the brightness of, with the intensity of dawn, to make my mind attain the maturity of a understanding level of 1. Understanding level of 1. நான் சொன்ன intensity is equal to understanding. எதுக்கு அந்த இன்டென்சிட்டி அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அடையணும்னா, என் சோல் இப்படியா மாற்றப்பட்டிருக்குன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். புரியுதா? திஸ் இஸ் குட் நியூஸ் 1. அது எப்போ ரிவீல் ஆகுது? எண்ட் ஆஃப் வே 1ல தான். இந்த எண்டுக்கு வந்த பேர் தான் ரிவீல் ஆகுது. ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்? ரெனியூ ஆகிட்டே போகுது என் மைண்டு. ரெனியூ ஆகி ஒரு டைம்ல மெச்சோர்டா நீ படிச்சுட்டே போறீங்க. ஸ்கூல்ல எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கு ஒரு லெவல் வந்துட்டு ஸ்கூல்ல ஓகே கம்ப்ளீட்டட் 12th அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பபிலிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகமாயிடுச்சு. காலேஜுக்கு நீங்க கேப்பபிளா மாறிட்டீங்க. அதே மாதிரி தான் ஓ லெவலாக அடைஞ்சு மெச்சோர்ட் அடைஞ்ச பிறகு யூ நோ த குட் நியூஸ். இப்படிப்பட்ட சோலை எப்படி மாத்திருக்காரு கடவுள்? ஃபர்டைல் லேண்டா மாத்திருக்காரு. செகண்ட் நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்ப்போம், என்ன இன்டென்சிட்டி மாறும்? எனிபடி கேன் கெஸ்? நெக்ஸ்ட் டானுக்கு அடுத்து வர சன்லைட் என்ன? அது என்ன? அதுக்கு என்ன பேரு? காலை 10 மணிலாங்க. ப்ராப்பர் இங்கிலீஷ் வேர்ட் டே லைட். ஸோ டே லைட். ஸோ ஃபுல்லாகவே டே லைட் தான். டே லைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்படி இருக்குமா? 9 o'clock 10 o'clockலாம் நீங்கள் எப்படி இருக்கும்? சன்னை பார்க்க முடியும் கரெக்டாக. டே லைட்டில் சன் இஸ் அபவ் த ஹாரைசன். அப்போ இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் தான் சொல்ல போறீங்க வாட் வில் ஹேப்பன். இந்த வேல என்ன? இந்த வேயோட லெவல் எப்படி இருக்கும்? பிரைட்டா ஆகிட்டே போகுது. The way of a righteous person is like a dawn getting brighter and brighter till morning star rises in his heart. So getting brighter na intensity கூடிட்டே போகுது. இன்டென்சிட்டி I told intensity is equal to understanding level. So என் intensity வந்து நெக்ஸ்ட் லெவல் வே 2ல வரும்போது என் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் என்ன ஆகும்? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் 2. I'm giving number, okay, for easily understand ஆகுதுக்கு. So understanding level 2 end of the way வரும்போது வே 2 ஓட எண்டுக்கு வரும்போது I attain understanding level 2. அப்போ இன்னொரு குட் நியூஸ் ரிவீல் ஆகுது. அது என்னன்னா இன்னும் டீப்பர் ரெவலேஷன் ஆஃப் மை சோல். ஓ, முதல்ல என்ன இருக்கு? நல்ல நிலைமை மாத்திருக்கா. இப்போ அடுத்த சூப்பர் பியூட்டிஃபுல்லா மாறி இருக்கு. அடுத்தது என்னவா இருக்கும்? இந்த லேண்ட் எப்படியா மாறி இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. வளர்ந்துங்க. இமேஜின் பண்ணு. நல்லா மரங்கள்லாம் இமேஜின் பண்ணுங்க. செழிப்பா இருக்கும். ஓகே, செழிப்பா காமிங்க. இதான் செழிப்பா இருக்கும். பச்சை பசேன்னு ஃப்ரூட்ஸ். ட்ரீ வந்து விதவுட் ஃப்ரூட் வந்து இஸ் வேஸ்ட்.
ஒன்லி ஷேட் தான் கொடுக்கும். ஆனால் ட்ரீ வித் ஃப்ரூட் வந்து ரொம்ப முக்கியம். என் சோல் வந்து இட்ஸ் அ ஃப்ரூட் பேரிங் ட்ரீ. ஃப்ரூட் பேரிங் ட்ரீ அப்படியே கடவுளோட விதை வளர்ந்து பெரிய மரமாயி கன்சீவ் ஆகி மரமாயி கனி கொடுக்கும் மரமா மாறுறேன். அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும். கனி கொடுக்கும் போது இன்னும் யூ வில் பிகம் மோர் யூஸ்ஃபுல். அப்போ இப்படி மாறுறேன். வே 2ல நான் வந்து அ ஃப்ரூட் பேரிங் ட்ரீயா, நாட் ஒன்லி ஐ எம் அ குட் லேண்ட், ஐ எம் அ குட் லேண்ட் ஹேவிங் மெனி குட் ட்ரீஸ் பேரிங் ஃப்ரூட்ஸ். ஓகே, இதெல்லாம் நீங்க பைபிள படிப்பீங்க. நான் சொல்ல சொல்ல இமேஜின் பண்ணு, எல்லாருக்கும் தெரியும். ஐ திங்க் இங்க இருக்கவங்களாம். ஓகே, கேன் யூ கெஸ் லாஸ்ட்? இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லாதீங்க, நீங்க இங்க சொல்லட்டும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா வரப்போறது என்ன? கரெக்ட் தான், சொல்லு. நூன். தைரியமா சொல்ல. இல்லை, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நூன் டேஸ் என்ன இருக்கும்? தலைக்கு மேலே வெளிச்சம், செம்ம பிரைட்டு, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி சொல்லலாம். அந்த அளவுக்கு தலைக்கு மேலே போயிடும். அதான் வெயிலில் போகாத, 12 மணி வெயிலில் போகாதன்னு உங்க அம்மா திட்டுவாங்க. கரெக்டா? அப்படியே டார்க் ஆயிரும் நம்ம போன. யாருக்குமே டார்க் ஆகும், பிரச்சனை இல்லை. சரி, இப்போ என்னன்னா என்ன, இப்போ ஒரு இது ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப லைக் இட்ஸ் நாட் கோயின்சைடிங். This is way 2. This is way 3. Okay, கொஞ்சம் this is way 3. Okay, இது வந்து இதுக்கு. ஓகே, இது வந்து இதுக்கு, இது வந்து இதுக்கு, இது வந்து இது, சாரி, இது வந்து இதுக்கு. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இல்லைல்ல? இப்போ இங்க ஸ்டார். இப்போ ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன். ஸ்டாரை ரீச் பண்ண போறேன், டெஸ்டினி. இப்போ ஊருக்கு போகும்போது எங்க சொந்த ஊருக்கு பக்கத்துல போக ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இன்னும். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ யாரா ஒருத்தங்க சொல்லுங்க பாப்போம், தைரியமா. சூப்பரா பாடினீங்களா, போல்டா, அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம் ஆன்சரை. வே 3ல என்ன மாதிரி வந்து இன்டென்சிட்டி கூடுமா குறையுமா? இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து பயங்கரமா கூட்டிகிட்டே போகுது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் செம்மையாயிட்டு. நூன் டே சன் ஆட்டம் என் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகமாயிடுச்சு. அந்த நியூன் டே சன் எப்போ ஆகுதுன்னா இந்த எண்ட் ஆஃப் வே 3 போகும்போது, எண்ட் ஆஃப் வே 3 இதுல இருந்து ரெனியூவல் ஆகிட்டே இருக்கு. இந்த வெளிச்சம் எப்படி மாறிட்டே இருக்கோ, ரெனியூவல் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கிற. ஒன் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல ஐ அட்டைன் த மெச்சூரிட்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் நூன் டே சன். நூன் டே சன் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்தது. ஏன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் another good revelation of my soul, deeper revelation of my soul, which in human understanding cannot comprehend. அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து எவ்வளோ ஆழமா போறானோ, ஆழத்துல முத்தெடுக்கிறது போகும்போது ஐ ஹர்ட் அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்க வந்து சீக்குள்ள போக ப்ரெஷர் கூட்டிகிட்டே போகுமா. அது வந்து இப்படி யானை வந்து இடிச்சு அப்படி காத்துல எப்படி இருக்கும் 10 யானை, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குமா, அதெல்லாம் தாண்டி தான் போய் இது பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்னால இதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே நாலேஜ் பண்ண முடியாது. God helps. Who helps to understand? I told the righteous son. He is the father. God's light தான் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் உனக்கு ஒவ்வொரு வாட்டியும் குட் நியூஸை ரிவீல் பண்ணிட்டே போறாரு. நெக்ஸ்ட் என்னவா மாறும் இதுனா, இப்போ உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இப்படி இருந்தது இப்படி மாறிச்சு, இப்படி இருந்தது இப்படி மாறிச்சு, இப்படி இருந்தது என்னவா மாறும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் வந்து பைபிள் படிச்சவங்க மட்டும்தான் புரியும், கொஞ்சம் மற்றவங்க கொஞ்சம் கஷ்டம். கல்டிவேஷன் மேக்ஸிமம் இதான். இதுக்கு மேல என்ன நடக்கும்? பிரசன்னா சொல்லணும் இன்னைக்கு. சரி, பழத்தை எடுத்து சாப்பிட்டோன்னு ஞானம் வந்துச்சு, சொல்லு. சும்மா நான் இது ஜாலியா இருக்கிற மீட்டிங் எல்லாம் ஒண்ணுமே நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம தான் ஜாலியா பேசலாம். இட்ஸ் நாட் அ கிளாஸ்லாம் கிடையாது. இது சும்மா டைம்குள்ள முடிக்கிறதுனால தான் ஆன்டி ஃபாஸ்டா போறேன், இல்லைன்னா அவங்க கிட்ட ஜாலியா இருப்பேன். இல்ல வெட்டிடுறீங்களா? இல்ல குட் நியூஸா இருந்தா வெட்டக்கூடாது. அப்ப இதோட பெட்டர் இல்ல. ஸோ ரொம்ப இன்னும் அழகாகணும். இப்போ ஒரு பொண்ணு வந்து வீட்டில் ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டால் ஒரு அளவுக்கு அழகாக இருப்பா. ஆனால் அவளே வந்து இது போயிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு நல்ல பிரைடல் மேக்கப் போட்டால் இன்னும் அழகாக இருப்பா. அது மாதிரி மூஞ்சுக்கு வந்தால் நார்மல் ஆயிடும் அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து இன்னும் அழகாக ஆகுது. அப்போ இன்னும் அழகாக இருக்கணும்னா இந்த ஃபார்ம் எப்படியா மாறணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும்?
என்ன அட்டைன் பண்ணோம், இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். மார்க்கெட்டிங்கா? எக்ஸாக்ட்லி. ஏய் அனிஸ்ட், நீ ஃபோன் பண்ணாலும் நல்லா ஆக்டிவா இருக்கு. ஏன் எல்லாம் கிளாப். ஏய் அதானே பார்த்தேன், ஏதோ ஒன்று காப்பி வச்சுட்டான். நானும் ஒத்துக்க மாட்டேன், நீ ஃபோன் பேசிட்டு தான் நின்றேன். சரி, இப்போ என்ன இது இங்க வித்தியாசம் பாக்குறீங்களா? வித்தியாசம் பாக்குறீங்களா? என்ன இருக்கு நடுவுல? வாட்டர் இருக்கா? ஆனா இது சாதாரண தண்ணி கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி. கேன் யூ கெஸ்? இது சாதாரண தண்ணி கிடையாது. ஏய் நீ ஆன்சரே பண்ணக்கூடாது. It's a life giving water. It's a water of life. அந்த வாட்டர் வந்து சாதாரண தண்ணி இல்லை. இட் கேரிஸ் இட்டர்னல் க்ளோரி, இட்டர்னல் லைஃப் ஆஃப் காட் இன் இட். அப்போ என்னோட இட்டர்னல், அப்போ ஒவ்வொரு ட்ரீயும் இந்த இட்டர்னல் வாட்டர்னால வந்து வாட்டர் இது பண்ணா, அப்சார்ப் பண்ணா என்ன ஆகும்னா, அந்த ட்ரீ ஆல்சோ அட்டைன்ஸ் இட்டர்னல் லைஃப். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தான் இருப்போம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இட்டர்னல் லைஃப் அந்த ட்ரீஸ் குடிக்க குடிக்க அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாமே இட்டர்னல் லைஃப் கொடுக்குற ஃப்ரூட்ஸா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ், நீங்கள் சாப்பிட்டோனையும் அந்த நேரத்துக்கு நினைச்சு கொடுக்குது. ஆனால் இட்டர்னல் லைஃப்னா இட் பிரிங்ஸ் நாலேஜ், மோர். கடவுளுடைய மகிமையை கொண்டு வருது உங்களுக்கு. கடவுள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் அந்த மெச்சூரிட்டியில போறீங்க. ஸோ இந்த இட்டர்னல் நான் பார்க்குறேன். இந்த வழியில போகும்போது என்னோட சோல் வந்து இப்படி மாறி இருக்கு, என்னோட மைண்ட் வந்து இந்த வெளிச்சத்துல மாறி இருக்கு. ரெண்டுத்துமே டிரான்ஸ்ஃபர்மேஷன், மைண்ட்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், என் சோல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லை, என் சோலோட ஒவ்வொரு ட்ரீயும் இட் ரெப்ரசன்ஸ் மை குட்னஸ். இட் ரெப்ரசன்ஸ் மை குட்னஸ். அந்த தண்ணி போகும்போது என் குட்னஸ் வந்து ஷைன் ஆகுது, பயங்கரமா ஷைன் ஆகுது. இந்த இந்த நான் வந்து கொஸ்டின் பண்றேன், எங்கேருந்து இந்த தண்ணி வரும்? யூஸ்வலா நான் தான் போயிட்டு இருக்கேன் கார்ல, இப்போ நான் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், எங்க ஸ்டாரை பார்க்கறதுக்காக டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் கிங் சட்டம். இந்த தண்ணி எங்கேருந்து வருது, ஆரிஜின் எங்க அப்படின்னு பார்த்தா ட்ரீ ஆஃப் லைஃப். ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இங்க வருதா தண்ணி அப்படியே கொட்டுது, பார்த்தீங்களா? ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருந்து இந்த தண்ணி இங்க போய் ஒவ்வொரு மரத்தையும், என் சோல்ல இருக்கிற ஒவ்வொரு குட்னஸையும் வாட்டர் பண்ணி எப்படி ஆயிடுறேன்னா, ஐ எம் லைக் அ ட்ரீ பிளான்டட் பை த ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர், கிவிங் ஃப்ரூட்ஸ் அட் ஆல் சீசன். எல்லா சீசன்லயும் ஃப்ரூட் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, அதோட லீவ்ஸ் வந்து ட்ரை ஆகுறது இல்லை. எவர் கிரீன் ட்ரீ. எப்படி இருக்கா? எந்த மழை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. இந்த ட்ரீயோட ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னா வாட்டர்ல இருக்கு. மழை இல்லாத காலத்திலும் கனி கொடுக்குற மரம் ஸ்பெஷல் ட்ரீ. ஏன்னா இதுக்கு மட்டும்தான், இந்த ட்ரீக்கு மட்டும்தான் வாட்டர் ஆஃப் லைஃப் ஃப்ரம் காட். ட்ரீ ஆஃப் லைஃப் ரெப்ரசன்ஸ் காட். அதுக்கு கடவுளோட மகிமை வருது. கடவுள் வந்து டிகே கிடையாது, கடவுள் இட்டர்னல். ஸோ மை ட்ரீ ஷைன்ஸ் வித் எவர்லாஸ்டிங் க்ளோரி. மை ட்ரீ ஷைன்ஸ் வித், அது அந்த ட்ரீ ஆட்டும், அதை பார்த்துக்கோங்க, அது வந்து எவர்லாஸ்டிங் க்ளோரி. ஸோ இதுல இருந்து வர தண்ணி தான் இங்க போய் என்ன மாத்துது. ஸோ எந்த அளவுக்கு என் சோல் மாறி இருக்குன்னா இந்த அளவுக்கு மாறி இருக்கு. இங்க பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எப்படின்னா கொஞ்சம் போய் போய் இதுவாகி எல்லா ட்ரீயும் ட்ரீ ஆஃப் லைஃப் ஆட்டும். இதே எதுவும் மேட்சா இருக்கா? கொஞ்சம் எல்லாத்துலயும் பயங்கர இதுவா எவர்லாஸ்டிங் க்ளோரியால ஷைன் ஆகுது. கடவுள் கிட்ட இருந்து வர என் சோல் வந்து அப்படிப்பட்ட பியூட்டிஃபுல். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அவ்வளோ மோசமா இருந்துச்சு. கடவுள் வந்து அப்படி, திஸ் இஸ் குட் நியூஸ். கடவுள் இது நான் பண்ணல, என்னோட சொந்த முயற்சி கிடையாது. என்னால பண்ண முடியாத காரியத்தை கடவுள் பண்ணாரு. ஆனா என் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கனால என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, பிலீவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் God has let His light shine through knowledge to help me attain the knowledge. என் கார் டிராவல் பண்ண இந்த அளவுக்கு நான் சோலை பார்க்குறேன். கடைசி வழியில வரும்போது என் சோல் இப்படி பியூட்டிஃபுல்லா மாறி இருக்கிறத பார்க்குறேன். ஸோ இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாடுறோம். ஏன்னா இட் ரெப்ரசன்ஸ் வாட்டர் வந்து ட்ரீ எப்படி வந்து இட்டர்னல் லைஃப் அடையுதுன்னு இந்த பாட்டு சொல். ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ். நதியாய் பாயுதே
காட் சந்தோஷத்துல நிரம்புது என் மனசு. எப்படின்னா மைண்ட் வந்து இந்த வெளிச்சம் போல என்லைட்டன் happiness to show my happiness, joy, fullness of joy that is filling my mind. இப்போ நீ பாட்டு பண்ணும்போது சந்தோஷம் வந்துச்சுல்ல, அந்த சந்தோஷத்தை நான் இப்போ பிக்சர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்றேன். சரியா? வெளிச்சம் இது ரெப்ரசென்ட்ஸ் மை ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். வர்ணிக்கவே முடியாத ஒரு சந்தோஷம் என் மனசு அடையும் போது the morning star rises in my, அந்த சந்தோஷத்துல கரெக்ட் மார்னிங் ஸ்டார் ரைசஸ் இன் மை ஹார்ட். அப்ப பாரு, இந்த ஸ்டார் தான் இது, இந்த ஸ்டார் தான் இது. இந்த சாங் ஸ்மால் is bubbling, my heart is bubbling, so imagine it's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing my lovely Jesus made me whole. Okay, understand, okay, I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. Yet no love, never God, only you need. It's a day, it's a God, my heart is bubbling. Maria, love பொங்குதே, love பொங்கி 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 வருதே. சந்தோஷத்துல இந்த பப்ளிங் சந்தோஷத்துல மார்னிங் ஸ்டார் இது பார்ன். நம்ம இப்ப வந்து கன்சீவ் ஆனோடனையும் குழந்தை வயிற்றுல இருக்கு, தெரியல வெளியே. காட் இஸ் பார்ன். ஆனா நான் சந்தோஷப்படும் போது கடல் உதிக்கிறார் எனக்குள்ள. தட் இஸ் குழந்தை வெளியே வந்து பாக்குறேன். ஆல்ரெடி இட் இஸ் பார்ன் இன்சைட், ஆனா எனக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த என்லைட்மெண்ட்ல வரும்போது தான் ஏற்கனவே பிறந்த கடவுள் வந்து என் மனசுல எழும்புறார். He arises in my heart. அதுதான் வந்து லைட் இது. ஓகே, சரி, நான் அப்புறமா விட்டுறேன். இப்போ நான் வந்து ஏசாமியை பார்த்துக்கிறேன். நான் எதுக்காக வந்தேன், எதுக்காக என் ஜேர்னி தொடங்குச்சு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை ஜேர்னி இன் டு மை ஸ்பிரிட், வை டு சி ஜீசஸ் ஹூஸ் பார்ன் இன்சைட் மை. எப்படி அந்த 3 கிங்ஸ் வந்து பெத்லஹேம் போய் பார்த்தாங்களோ, அதே மாதிரி வித் த லீடிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஃபாதர் காட் ஐ கம் டு ஜீசஸ். எந்த சந்தோஷ லெவல் அட்டைன் பண்ணியிருக்கேன், ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். இதை பார்த்தோன்னே நான் வந்து ஏசாமி போல மாறணும், நானும் கடவுளோட பிள்ளை, எனக்கும் ஏசாமி போல மாறணும். ஆனா ஒருத்த நாட்டை மாறணும்னா என்ன பண்ணணும்னா அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்குள்ள நிலைத்து நிற்கணும். நீ எவ்வளோ ஒருத்தங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, எவ்வளோ அவங்க கூட நிலைத்து இருக்கீங்களோ அப்படி நீங்க மாறிடுவீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீ எதுவும் பண்ண வேணா, அந்த பர்சனோட எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி மாறிடுவேன். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைலாக் இருக்கு, நீ உன் ஃப்ரெண்டை சொல்லி நீ யாருன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு இதுவே இருக்கு. கரெக்டா? அப்போ உன் ஃப்ரெண்டோட நீ ரொம்ப நேரம் இருப்ப, அதனால உங்க 2 பேருக்கும் சேமா இருவீங்க. யாரா ஒருத்தங்க டாமினேட்டா இருப்பீங்க. அல்ல, ஓகே, யோசிக்கிறேன் இவனா அவனான்னு. சரி, யார்கிட்ட யார் மாதிரி இருக்கா இப்போ தெரியல. சூரஜாட்ட நீங்க மாதிரி இருக்கலாம், நீங்க சூரஜ் வந்து உங்கள்கிட்ட மாதிரி இருக்கானா. ஸோ நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கும் போது யூ பிகம் லைக் ஒன்னஸ், ஒன் மைண்ட். அப்போ நான் வந்து ஏசாமிக்குள்ள போய் அவராட்டமே மாறணும்னு நினைக்கும் போது அவருக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவர் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அப்போ என் கார் எங்க போகுதுன்னா இங்க இருக்கு. இப்ப யாருக்குள்ள போயிருக்குன்னா ஏசாமி உதிச்சிருக்காருல எனக்குள்ள, நான் அவருக்குள்ள போய் ஸ்டே பண்றேன். இது வரைக்கும் இந்த லைட் வந்து டிராவல் பண்ண உதவி செஞ்ச லைட்டு இப்போ என்டியோர் ஆகிறதுக்கு, ரிமைன் ஆகிறதுக்கு உதவி செய்யுது. ஏன்னா ஒருத்தனும் கடலுக்குள்ள நிலைச்சு நிற்க முடியாது வித்வுட் த ஹெல்ப் ஆஃப் காட். ஸோ நம்ம வந்து கடலுக்குள்ள நிலைச்சு நிற்கும் போது இங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, ஐ அட்டைன் த மெச்சூரிட்டி ஆஃப், இப்போ நியூன் டே மெச்சூரிட்டி கிடையாது, ஐ அட்டைன் த மெச்சூரிட்டி ஆஃப் சன் ஆஃப் காட். ஏசாமிக்கு எந்த மைண்ட் இருக்கோ அதே மைண்ட் எனக்கு வருது. இதுக்கு மேல மேக்ஸிமம் மெச்சூரிட்டியே கிடையாது. ஒரு மைண்ட் வந்து மேக்ஸிமம் மெச்சூரிட்டி அடையுதுன்னா சன் ஆஃப் காடோட மெச்சூரிட்டி தான், ஏசாமியோட மெச்சூரிட்டி அடையுது தான். ஸோ மைண்ட் ஆஃப் காடே எனக்கு வந்துடுது. மைண்ட் ஆஃப் காட் எதுக்கு வேணும்? இப்போ நீங்க இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க, இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு சும்மா அப்படியே ஒண்ணுமே எக்ஸிக்யூட்டே பண்ணாம படிச்ச நாலேஜ் சார் ஐம் இன்ஜினியர் சொல்லிட்டு பந்தா மட்டும் பண்ண போதுமா? அது வந்து நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் உனக்கு வந்து வேலை கிடைக்கிறது. எல்லாமே சும்மா படிச்சுட்டேன் அப்படின்லாம் இல்லை. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். படிக்கிறது ஈஸி, ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் கண்டிப்பாக தேவை, இல்லைன்னா நீ எடுத்த நாலேஜ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி நான் கடலுக்குள்ளே இருந்து நான் என்ன மாறிடுறேன்னா கொஞ்ச நேரத்தில் ஏசாமி போலவே மாறிடுறேன். இதான் நான் சாரி, அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நான், அவரும் மார்னிங் ஸ்டார், நானும் மார்னிங் ஸ்டாராகவே மாறிடுறேன். இப்போதான் என் பர்பஸ் டிஃபைனே ஆகுது. த ட்ரூ பர்பஸ் ஆஃப் வை ஐ ஹவ் பீன் பார்ன். நான் ஏன் கடவுள் என்ன படிக்கணும்? சும்மா வந்து படிச்சு கஷ்டப்பட்டு வேலை தேடி கல்யாணம் பண்ணி ஒரு நாள் செத்து போறதுக்கா? இல்லை.
there is a divine calling for each one of us. என்ன டிவைன் காலிங்னா, கடவுளோட மைண்ட் நம்மளுக்கு வரணும். அந்த மைண்ட் வரும்போது ஐ ஹேவ் டு எக்ஸிக்யூட் சம்திங். வாட் ஷுட் ஐ எக்ஸிக்யூட்? இந்த கேப்பபிலிட்டி ஏன் கொடுத்தாருன்னா, ஐ ஹேவ் டு டூ சம்திங். நான் இன்ஜினியர்னு ஒரு கேப்பபிலிட்டி ஏன் வந்துச்சுன்னா, ஐ ஹேவ் டு டூ சம்திங். அந்த ஆக்ஷன் என்ன? வாட் இஸ் தட் ஆக்ஷன்? அந்த ஆக்ஷன் இல்லைன்னா வேஸ்ட் எல்லாமே. ஸோ இவ்வளோ என்ன ஆக்ஷன்னா, என் சோல் வந்து எந்த மெச்சூரிட்டியில் இருக்கு இப்போ? ட்ரீ ஆஃப் லைஃப் ஆட்டமே இருக்கு. கரெக்டா? கடைசியா பார்த்தது ட்ரீ ஆஃப் லைஃப் ஆட்டமே. கேன் யூ கம் ஆர் எனிபடி? பக்கத்துல நீங்க உட்கார், நீங்க ஸ்டிக் பண்ணி நீங்க வாங்க. இது வந்து பாடி. நான் சொன்னேன் ஆஸ் ஐ ப்ரோக்ரஸ் ஐ வில் டெல் அபவுட் பாடி. இது பாடி. பாடினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாடினா எல்லாம் டக்குன்னு பாடினா என்ன ஞாபகம் உங்களுக்கு எல்லாருக்கும்? இந்த உருவம் தான் ஞாபகம். ஆனால் அது கிடையாது. இந்த பாடினா நீ கடவுளை போல படைக்கப்பட்ட, அப்ப ஏன் இந்த பாடி செத்து போகுது? டிகேயாது. நாளுக்கு நாள் கடவுள் வந்து மகிமை குறையாது. கரெக்டா? அப்ப நாமே டிகேட்டே போறோம். நம்ம கடவுளை போல படைக்கப்பட்டிருக்கோம். அப்ப இது கிடையாது, இந்த பாடி கிடையாது. அப்போ இன்னொரு பாடி எனக்குள்ள இருக்கு. திஸ் மை ஸ்பிரிச்சுவல் பாடி. என்ன பாடி? இதுதான் நான் வந்து ஹெவன் போகும்போது கொண்டு போறேன். இதை வந்து கழட்டி போட்டு ஐ எம் கோயிங் டு, பைபிள் ஒரு வசனம் சொல்லும், earthly kind of flesh வேற, heavenly kind of flesh வேற. This is my body which is nothing but a part of my soul which fell into sin. Earthly part of my soul. இந்த பாட்டு தான் நம்ம உலகத்துல earthly பார்ட்னா earthோட கனெக்டடா இருக்க பார்ட். இந்த வச்சுதான் நான் டிசிஷன், இந்த earthக்கு சம்பந்தமான டிசிஷன், நாட் ஹெவனுக்கு earthக்கு சம்பந்தமான டிசிஷன்ல earthly part. இது வந்து ரொம்ப பாவத்துல விழுந்து என்ன ஆயிடுச்சு? இருளா மாறிச்சு. ஒரு குட்னஸும் இல்ல. நம்ம நீங்க ரோமன்ஸ்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, there is no goodness dwelling in the earthly part of my body. இருட்டா இருக்கு. ஆனா ஒன் அதர் பார்ட் ஆஃப் மை சோல் எப்படி ஆயிடுச்சு? இப்ப எனக்கு குட் நியூஸ் தெரிஞ்சிச்சு. எப்படி மாறிடுச்சு? பயங்கர பியூட்டிஃபுல்லா ஆயிடுச்சு. இப்ப நான் பியூட்டிஷியன் வேலை பண்ணும். பியூட்டிஷியன் என்ன பண்ணுவாங்க? இப்போ நான் பிக்சர் காமிச்சு எனக்கு இந்த மாதிரி நான் மாத்தணும், அப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப நான் தான் பியூட்டிஷியன். இவங்க கேக்குறாங்க, என்ன இந்த மாதிரியே மாத்துங்க, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் ஷைனிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன், அதே மாதிரி மாற்றுவேன். ஆனால் அதே மாதிரி மாற்றணும்னா நான் இந்த மாதிரி மாறணும். ஸோ ஆஸ் அ மார்னிங் ஸ்டார் ஐ ஹேவ் டு ரிஃப்ளெக்ட் த க்ளோரி தட் ஐ ஆல்ரெடி அட்டைன் இன் மை ஒன் பார்ட் ஆஃப் மை சோல் டு த அதர் பார்ட் which is yet to be renewed, which is yet to be glorified. இது வரைக்கும் டார்க்காக தான் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி மாற்றத்துக்கு தான் மை காலிங். என்னோட காலிங் என்னன்னா, நாளுக்கு நாள் மகிமை அடிச்சுட்டே போகணும். எந்த சாயல்ல அந்த சாயல மகிமையின் சாயலை கண்டு ஐம் சீயிங் மை இமேஜ். நீங்க பைபிளை படிச்சிருப்பீங்க, ஐ கிவ் யூ ஆல் த வேர்சஸ். இந்த எல்லாத்துக்கும் வேர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மகிமை அடிச்சுட்டே போகணும். திஸ் இஸ் மை காலிங். ஸோ கடவுள் எனக்கு பண்ணி முடிச்ச காரியத்தை நான் இன்னொரு பாட்டுக்கு செய்யறேன். I'm just replicating the work of God to the other part of my soul, which is called body. The other part of my earthly part of my soul. Okay? So இதை பார்க்குறேன், அந்த மைண்ட் செட்ல இந்த மெச்சூரிட்டியில பாக்குறேன், சன் ஆஃப் காட் மெச்சூரிட்டியில பாக்குறேன். பார்த்தோன்னே இந்த சாயலை மாற்றக்கூடிய ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்கு. ஏன்னா ஏசாமி போல மாறிட்டேன். இப்போ எனக்கு கேப்பபிலிட்டி வந்துருச்சு. ஒரு என்ஜினியர், ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் எனக்கு மைண்ட் செட் இருக்கு. இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. யாரையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், என்னோட அதர் பார்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஏன் பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்? என்ன எதுக்கு முக்கியம்? கேன் எனிபடி டெல்? சரி, இது அழகாக்கி, அந்த பாடி அழகாக்கி என்ன பிரயோஜனம்? My body is dash of God. Christians, temple of God. ஒருத்தன் டெம்பிளை டிஸ்ட்ராய் பண்ண கடவுள் அவன் என்ன பண்ணுவாரு? டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். ஸோ கடவுளோட ஆலயத்தை எல்லா சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா. இப்போ நீ கிறிஸ்மஸ் போனீங்கன்னா அதுதான் வேற மாதிரி இருக்கும். கரெக்டா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லா காணிக்க கொடுத்து நீங்க பெஸ்ட்டை கொடுத்து கட்டுறீங்க. ஏன்னா கடவுள் தங்குற ஆலயம் சூப்பரா இருக்கணும். அதே மாதிரி my body is the temple of God wants to dwell inside of me. ஆனா இருளான இடத்துல இல்ல, ஒரு மகிமை நிறைஞ்ச இடத்துல. So when I add glory to my body, I bring glory to the temple of God. யாரை ஹானர் பண்றேன்? மனுஷனை ஹானர் பண்றேன்னா கடவுளை ஹானர் பண்றேன்னா கடவுளை. ஸோ நான் எவ்வளோ கடவுள் சித்தத்தை சேரணும், which is transforming my body, making it glorious as my soul. God comes and dwells as a son. ஒரு சன்னு வந்து அப்பாவுக்கு ஒரு அழகான வீடு கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காரு. அவங்க அப்பா வந்து, அப்பா நான் அழகான வீடு கட்டியிருக்கேன் வாங்கப்பா அப்படி சொல்லும் போது, யூஆர் ஹானரிங் யுவர் ஃபாதர். இது வரைக்கும் நீங்க பிறந்து வளர்ந்து உங்க அப்பாவுக்கு செஞ்சதை நீங்க ரெசிப்ரோகேட் பண்றீங்க. அதே தான் நான் கடவுள் பண்றேன். God dwells inside. So the more I respect God, the more I transform.
உலக காரியங்கள் வந்து டிஸ்டர்பே பண்ணாது. ஐம் டிரான்ஸ்ஃபார்மிங் மை பாடி டு திஸ் ஃபார்ம். இதுதான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப், டிவைன் பர்பஸ். வி ஹேவ் மெனி காலிங்ஸ். நம்ம டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியர் ஆகலாம். த மெயின் பர்பஸ் ஆஃப் பீயிங், கடவுள் சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் கடவுளாட்டம் செய்யணும் ஒரு காரியத்தை. கடவுளாட்டம் செய்யற கடவுள் வந்து இருள நீக்கிறவர், நானும் என் இருள நீக்கணும். சரி, இப்போ நான் ஸ்டார் ஆகணும்னா ரைச்சஸ் சன் வந்து என் மேல உதிச்சிருக்கணும். நான் பிலீவ் பண்ணும் ரைச்சஸ் சன் ஹேஸ் ஷைன்ட் இன் த டார்க்னஸ் ஆஃப் மை ஹார்ட்னு நினைச்சுனா தான் நான் டிராவலே பண்ணேன். இல்லை டிராவலே அப்போ இந்த பிலீவ் பண்ணும் ஒரு காரியத்தை. ரைச்சஸ் சன் ஹேஸ் ஷைன்ட் இன் த டார்க்னஸ் ஆஃப் மை ஹார்ட். இதை பிலீவ் பண்ணணும்னா நான் ஒன்னா இருக்கணும். அது யாரா இருக்கணும்? எல்லா நாளையும் பிலீவ் பண்ண முடியாது. God has let his light shine in my heart ன்னு இந்த குட் நியூஸை யாருனாலையும் பிலீவ் பண்ண முடியாது. ஒருத்தங்கனால மட்டும் பிலீவ் பண்ண முடியும். அது யார்? யாரு? சன் ஆஃப் காட். ஓகே, இதுக்கு முன்னாடி வெரி பேசிக்கா நான் ஒன்னா இருக்கணும் பிலீவ் பண்றதுக்கு. இந்த மெச்சூரிட்டி கூட அடைய வேணாம். இதை பிலீவ் பண்றதுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். அது யாரு? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இந்த பிலீவ் பண்ணாதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனேக்குள்ள போறேன், என் ட்ரூ பர்பஸ் அடையிறேன். ஆனா இது பண்றதுக்கு நான் ஒன்னா இருக்கணும். தெரியலையா? கெஸ். பிரசன்னா கெஸ். கெஸ் சும்மா பரவாயில்ல. எல்லாருமே நான் வந்து பர்ஃபெக்ட் ஆன்சர் இல்லை, ஆன்சர் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கும். குட் பர்சன் இல்லை. ஓகே, ஐ ஷுட் பி அ, சரி நான் இப்படி க்ளூ கொடுக்குறேன். என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். ஐ ஷுட் பி ஸ்பிரிச்சுவலி பார்ன். ஹூ இஸ் தட்? ஸ்பிரிச்சுவலி பார்னா இருந்தா அந்த அவங்க பேர் என்ன? ஸ்பிரிச்சுவலி ஒரு பர்சன் பார்னா இருந்தா என்ன சொல்வீங்க அவங்க? பிலீவருக்கு இன்னொரு பேர் என்ன? சைல்ட் ஆஃப் காட். ஸோ நான் சைல்டு, இது வந்து மெச்சூரிட்டி ஆஃப் அ சன்னு. நான் இது நான் பேக் சைட் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த இது வரத்துக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தா இதை பிலீவ் பண்ணலாம். இது வந்து இந்த மெச்சூரிட்டி அடையலாம். இந்த மெச்சூரிட்டி அடையணும்னா நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒன்று நடந்திருக்கணும். நீங்க காலேஜ் போனா ஸ்கூல் படிச்சு முடிச்சிருக்கணும். நான் ஸ்கூலோட கேப்பபிலிட்டியை சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்காம காலேஜுக்குள்ள 12th சர்டிஃபிகேட். நான் சொல்றது இந்த 12th சர்டிஃபிகேட் தான் சைல்ட் ஆஃப் காட். குழந்தையா பிறக்கணும் கடவுளோட. ஏன்னா ஹியூமன் நான் சொன்ன ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்னால பண்ண முடியாது. பாவத்துல வர விழுந்திருக்கும். பாவம் வந்து என்னன்னா ஒரு அப்படியே மறைச்சிருச்சு நான் மூஞ்ச, கடவுளோட வெளிச்சத்தை பார்க்க முடியாம. அப்போ நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தாதான் இந்த வெளிச்சத்தை நான் பார்க்க முடியும். அப்போ நான் சைல்ட் ஆஃப் காடா மாறி இருக்கணும். 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சிருக்கணும்னா எல்கேஜில இருந்து படிச்சிருக்கணும். கரெக்டா? டைரக்டா 12th அட்மிஷன் கொடுத்துருவாங்களா? 12th வந்துருவீங்களா? எல்கேஜில போட்டோன்னே நம்ம 12th போய் டைரக்டா வேஸ்ட் ஆஃப் டைம், 12 years வேஸ்ட். நீங்க யாராவது போயிருக்கீங்களா? இல்லை, ஒரு பாதைக்குள்ள ஒரு வழிக்குள்ள போறீங்க. ஸோ இதான் ரைட் வே. இதான் ரைட் வே. இதான் ஸ்கூல் எஜுகேஷன். எல்கேஜியில் தொடங்கி ஒரு இந்த எண்ட் ஆஃப் வே வரும்போது தான் சைல்ட் ஆஃப் காடுடைய மெச்சூரிட்டி. தட் இஸ் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் காலேஜ். நான் 12th முடிச்சிட்டேன்னு அர்த்தம். 12th முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு அர்த்தம். ஸோ சைல்ட் ஆஃப் காட் ஆனா இந்த வழியில நான் போயிருக்கணும். என் கார் வந்து இந்த வழியில போயிருக்கணும். இந்த எண்ட்ல வரும்போது சைல்ட் ஆஃப் காட் ஆடுறேன். சைல்ட் ஆஃப் காட் ஆனோனையும் எனக்கு இதை பிலீவ் பண்ண முடியுது. என்ன பிலீவ் பண்ணோடனே நான் இப்படியா மாறுறேன். மாறினோடனே ட்ரூ பர்பஸ் தெரியுது. தென் நவ் ஐ கோ இன்டு அன் ஆக்ஷன். ஸோ இந்த வழியில வரும்போது 2 காரியம் எனக்கு நடக்குது. ஐம் கோயிங் ஃபாஸ்ட். ஏன்னா இப்போ ரொம்ப கேள்வி கேட்டேன்னா டைம் ஆயிரும். இந்த வழியில நடக்கும்போது 2 காரியம் நடக்குது என்ன சைல்ட் ஆஃப் காடா மாத்துறதுக்கு. சரி கேட்குறேன், சொல்லு. சைல்ட் ஆஃப் காடா மாறதுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு? சரி, சைல்ட் ஆஃப் காடா பார்ன் அகைன் ஆகணும்னா ஒன்று நடந்துருக்கு. என்ன பண்ணாரு கடவுள் நம்மளுக்கு? நான் சைல்ட் ஆஃப் காட் பார்ன் அகைன் சொல்றீங்கல்ல, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கிறதுல என்னத்தை நம்பி எடுத்தீங்க ஞானஸ்தானம்? தண்ணியில முழுக்கி எடுத்தாங்களா வெளியே? தண்ணியில முழுக்கிறது வந்து என்னது? பாவத்துக்கு சாவுறது, செத்து உயிர்த்தெழுது வந்து நீதிக்கு பிழைக்கிறது. தட் இஸ் ஐ எம் பார்ன் அகைன் டு த திங்ஸ் ஆஃப் காட். இது வரைக்கும் என் கண்கள் வந்து மறைஞ்சிருந்துச்சு. இப்போ வந்து நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். யாருக்குன்னா கடவுளுடைய காரியங்களுக்கு. இது வரைக்கும் என் கண்கள் க்ளோஸ் தான் இருந்துச்சு, இப்போ கடவுளுடைய காரியங்களுக்கு. ஸோ இங்க வந்து 2 விஷயம் போகுது. இந்த ஒன் மோர் திங், இந்த வழிக்கு வெளிச்சம் வந்து lamp of God. Lamp of God is nothing but Jesus who came to the world. Jesus who came to the world. இந்த வழிக்கு வெளிச்சம் ஜீசஸ்.
அண்ட் இந்த வழிக்கு பெட்ரோலும் ஜீசஸ் தான். இட்டர்னல் ஹோப் இஸ் யோர் பெட்ரோல். ஒரு வண்டி ஓடுறதுக்கு என்ன தேவை? பெட்ரோல். இட்டர்னல் ஹோப்னா என்ன அர்த்தம்னா அந்த பெட்ரோல் தீராது. எது வரைக்கும்னா இது இட்டர்னல் ஹோப் கொடுக்குது, பெட்ரோல் கொடுக்குது. சரி, இட்டர்னல் ஹோப். இந்த பெட்ரோல் உள்ள போன பிறகு இந்த வழியில போறேன், இந்த வழி வரைக்கும் இந்த பெட்ரோல் தீரவே மாட்டுது. எது வரைக்கும்னா இங்க ரீச் ஆகிற வரைக்கும். இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, பெட்ரோல் ஒரே ஒரு டைம் போட்டா போதும், அதுக்கப்புறமா போடவே வேணாம், அந்த அளவுக்கு. ஸோ இந்த இட்டர்னல் ஹோப் கொடுக்குது. இந்த வழி என்ன கொடுக்குது? இட்டர்னல் ஹோப் என்ன பெட்ரோல் கொடுக்குது. ஹெல்ப் யூ டு கோ த்ரூ திஸ் வே, த்ரூ ஆல் தீஸ் வேஸ் டில் யூ பிகம் மார்னிங் ஸ்டார். ஸோ இந்த வழியெல்லாம் டிராவல் பண்றதுக்கு என்ன பெட்ரோல் தேவைன்னா இட்டர்னல் ஹோப். இது இந்த லேம்ப் ஆஃப் காட் கொடுக்குறது. இந்த ரைட் வேல தான் லேம்ப் ஆஃப் காட் ஷைன் ஆகும். அப்புறம் இது அந்த லேம்ப் ஆஃப் காட் கொடுக்குற வெளிச்சத்துல ஐ பிலீவ் 2 things. ஒன் இஸ், கடவுள் எனக்காக மரிச்சாரு. உலகத்துல இருந்து என்ன பண்ணாரு? மரிச்சாரு. ஆனா நீங்க சிலுவையை பார்க்கும்போது கடவுள் மட்டும் தான் பாக்குறீங்க, ஏசாமி மட்டும்தான். என்னைக்காவது நீங்களும் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் ட்ரூத். நீங்க ஒழுங்கா படிக்கணும் கடவுளோட வார்த்தையை. ரோமன்ஸ்ல போய் படிச்சு பாருங்க. ஏசாமி மட்டும் அழியப்படல. எதுக்காக கடவுள் வந்து மறிக்கணும்? அவர் கடவுளாவே இருந்திருக்கலாம்ல. why he wants to suffer so much? அவர் ஜாலியா கடவுளாவே இருந்திருக்காரு. என்ன போல ஹியூமன் பீங்கா மாறி எனக்காக கஷ்டப்படுறாருன்னா நான் பண்ண தப்புக்காக அவர் கஷ்டப்பட்டார். ஏன் நான் பாவத்துக்கு மறிச்சாதான் ஸ்பிரிச்சுவலி பார்ன் ஆவேன். ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆனதான் என்னோட ஸ்பிரிட் மேனே தெரிய ஆரம்பிப்பான். ஸ்பிரிட் மேன் தெரிஞ்சாதான் என் இருதயத்துல ஏசாமி பிறந்திருக்கிறது எனக்கு தெரியும். இப்போ நான் ஸ்பிரிச்சுவல் கண்கள் திறக்கப்படணும்னா, நாட் திஸ் ஐஸ், என் உள்ளான மனுஷன் கண்கள் திறக்கப்படணும். நான் பாவத்துக்கு மறிக்கணும். ஏன்னா மேன் இஸ் ஃபாலன். ஏற்கனவே ஆதாம் ஏவாள் பண்ண தப்புல சின் வந்துருச்சு. அப்போ நான் பாவத்துக்கு மறிக்கணும். யாரோட அதுக்கு நான் தனியா பண்ண முடியாது. இஸ் ஹெல்பிங் மீ டு டை. இஸ் ஹெல்பிங் மீ டு டை ஃபார் மை சின்ஸ். ஸோ என் கை இருக்கா? அவரோட என் கை இருக்கா? நீங்க சிலுவையை பார்க்கும்போது நீங்க ஏசாமி மட்டும் பார்க்க கூடாது. ஐன்ஸ்டைன் crucified along with Jesus. பிரசன்னா crucified along with Jesus. அவன் அப்துல், எவ்ரிபடி ஓகே. அவங்கள இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க கையும் அவர் மேல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்து உயிர் தேர்ந்திருக்கேன். மறிச்சது வந்து பாவத்துக்கு மறிக்கிறது. உயிர் தேர்தல் வந்து அத்த லெவல் வந்து eyes are open to the spiritual truths, spiritual revelation of God, which is this. கண்கள் திறக்கப்படலன்னா பார்க்கவே முடியாது எதையும். ஃபர்ஸ்ட் குருடான கண்கள் பார்த்த பிறகு வெளிச்சமே வரும். கண்ணே திறக்கலன்னா அப்புறமே ஒண்ணுமே பண்ண முடியாது. பிளைண்ட் ஐஸ் கேன் நாட். ஸோ என் கண்கள் திறக்கப்படுறதுக்கு ஐ பீன் ரிசன் அலாங் வித் ஹிம். அவர் மறிச்சாரு, அவரோட சேர்ந்து நானும் மறிச்சு உயிர் தேர்ந்திருக்கேன். அவர் உயிர் தேர்ந்தாரா? எஸ். அவர் உயிர் தேடும் போது நானும் அவரோட சேர்ந்து. இதெல்லாம் எங்க நடந்திருக்கு? இப்போ நான் நல்லா தானே, நான் வந்து ஸ்கூல் படிச்ச காலேஜ் பண்ண நான் உயிர் தள்ளவே இல்லையே நீங்க எல்லாம் கேட்கலாம். ஆனா உங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் இட்ஸ் அன்டினைபிள் ட்ரூத். நீங்க நம்புறீங்களோ நம்பலீங்களோ, உங்க பார்க்க முடியுதோ. இப்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கா? பாக்டீரியா, வைரஸ் உங்களால பார்க்க முடியல. ஆனா ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறவர் கிட்ட போயிட்டு கண்டிப்பா மைக்ரோ ஆர்கானிசம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் மைக்ரோஸ்கோப் வச்சு காட்டின நம்புவீங்களா? ஆனா இப்ப நேக்கட் ஐஸ்ல பார்க்க முடியுதா? ஆனா கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரிதான் உங்க ஸ்பிரிச்சுவல் மேன்ல இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்க நம்புறீங்களோ? திஸ் இஸ் த ட்ரூத். அப்படி நம்ப முடியல, ஹெல்ப் ஆஸ்க் காட் ஹெல்ப் டு பிலீவ். ஸ்ட்ரென்த்தை கொடுக்க சொல்லுங்க. ஸோ 2 ஈவெண்ட் நடந்திருக்கு. ஒன்று வந்து கிராஸ், நான் பாவத்துக்கு மறிச்சு இந்த ரைட் வேல 2 ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ இங்க போனோடனே நான் என்ன ஆயிடுறேன்? சைல்ட் ஆஃப் காட். கேப்பபிலிட்டி எனக்குள்ள. I'm born again to righteousness. இது வரைக்கும் நான் உலகத்தோட இருந்தேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். திருப்பி தாய் வயிற்றுல போய் பிறக்க வேணாம். கடவுள் என்ன பிறக்க வச்சிருக்காரு ஸ்பிரிட் ஃபார்ம்ல. ஸோ இந்த லேம்ப் ஆஃப் காட் யாருன்னா, இதான் குட் நியூஸ். இந்த உலகத்துக்கு வந்த இந்த ரைட் வே. இந்த ரைட் வேல வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் என் ஜேர்னியை. ஒரே நிமிஷம். இந்த ரைட் வேல ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. யாரோ ஒருத்தர் காமிக்கிறாரு ரைட் வே. யார் அவருன்னு நான் சொல்றேன். இந்த ரைட் வேயை காமிக்கிறாரு. என் ஜேர்னி எடுக்கிறேன். என் ஜேர்னி எடுக்கும் போது என் பாதை எப்போ எண்ட் ஆகும்? எப்போ நான் வெளிச்சத்தை பார்ப்பேன்? எனக்கு பார்க்குற வெறும் இருளா தான் இருக்கு. ஆனா இங்க போக 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 நான் இது பற்றி என் வெளிச்சம் கூட்டிகிட்டே போகுது. சைல்ட் ஆஃப் காட் வந்த உடனேமே இந்த இருள பிரகாசிச்ச வெளிச்சத்தை பார்க்குறேன். என் பாதைக்கு யார் வெளிச்சமா இருக்கானா? த லேம்ப் ஆஃப் காட். என் பாதைக்கு யார் வெளிச்சமா இருக்கானா? லேம்ப் ஆஃப் காட். இந்த பாட்டு அது மீன் பண்ணு. Just think.
அப்படியே பாடிட்டே இருக்கும்போது இங்கே கவனிங்க. விடியல், டான், மார்னிங் லைட். நடக்கும் நல் தெய்வமே, என் இருளின் வெளிச்சமே, என் பாதை தீபமே, என் பள்ளத்தாக்கிலே நடத்தும் நல் தெய்வமே. சோ ரொம்ப கடினமான பாதை கடவுளோட பிள்ளையா மாறுது. ஆனா கடவுள் ஈஸி பண்ணி கொடுத்துருக்காரு. கடவுள் நம்மளுக்காக பாவத்தை மன்னிச்சார். எந்த மனுஷனாலேயும் நம்ம பாவத்தை நீக்க முடியாது. எந்த ரத்தத்தினாலேயும் ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு அனிமலோட பிளட் சாக்ரிஃபைஸ், எல்லா ரிலிஜன்லயும் சாக்ரிஃபைஸ் இருக்கு. முஸ்லிம்ஸ்லாம் என்னன்னா பக்ரீத்லாம் கொண்டாடுறாங்களா, அது எதுக்குன்னா என் பாவங்களை இந்த அனிமல் மேல வைக்கிறேன், இந்த அனிமல் எனக்காக சாகும்போது என்னோட பாவங்களும் நீக்கப்படுது. ஆனா ஒரு அனிமலோட ரத்தம் ஒரு ஹியூமன் பீயிங்கோட பாவத்தை பண்ணவே பண்ணாது. கடவுள், நம்ம கடவுளை போல படைக்கப்பட்டா கடவுள் தான் நம்மளுக்காக மறிக்கணும். கடவுள் தான் மறிக்கணும். நம்மளுக்காக பரலோக மேன்மையை திறந்து அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி மறிச்சு நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் அவர் மேல, பனிஷ்மெண்ட்லாம் அவர் மேல எடுத்து நம்மள சைல்ட் ஆஃப் காடா மாத்திருக்காரு. சைல்ட் ஆஃப் காட் மாத்தின எபிலிட்டி தான் என் சோல் இப்படி மாறிட்டு. ஒரு பியூட்டிஃபுல் காடஸ் இல்ல. இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல செலிப்ரேட்டிங் தட். சரி, இப்போ இந்த ரைட் வேயை காமிக்கிறதுக்கு தான் ஏசாமி இந்த உலகத்துல குழந்தையா பிறந்து பெத்லஹேம்ல வளர்ந்து ஒரு முழு உலகத்துக்கும் வந்தார். இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் எவ்ரிபடி. எல்லா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் லைட் ஆஃப் த வேர்ல்டா வந்தார். என்ன வந்தாரு? ஹீஸ் அதர் நேம் நாட் ஒன்லி லேம்ப் ஆஃப் காட், ஹீஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். லைட் ஆஃப் த வேர்ல்ட்னால என்ன? வேர்ல்டுக்கு முழுசும் இருள்ல வாழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், பாவத்துல விழுந்த எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சமா வராது. ஸோ ஃபார் ஆல் த பீப்புள், நோ டிஃபரன்சியேஷன், பார்ஷியாலிட்டியே கிடையாது. No partiality. Everybody is given an opportunity to become a God's child. ஏன்னா எல்லாருக்குமே இந்த வழியை ரைட் வேயை காமிச்சார். ஓகே, டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. ரைட் வேயை காமிச்சார். இங்க இருக்க எல்லாருக்குமே, இவளுக்கு இந்த பாதையில போகாதீங்க, ரைட் வேல போங்க. ரைட் வேல போனா இந்த இடத்த அடைஞ்சிடலாம். சில பேர் தப்ப ரூட் காமிச்சிருவாங்க வழியில. நம்ம சுத்தி எங்கேயோ போய் ஊருக்கு போய் சேர எங்க போய் சேர்ந்துரும். ஆனா கடவுள் இதுதான் ரைட் வே. லைட் ஆஃப் த வேர்ல்ட் கேம் டு ஷோ த ரைட் வே. Jesus came to the world. Why? To show us the right way, make us a child of God. அவர் மரிச்சு உயிர்த்தெழுந்து இந்த child of God மாத்தி என்ன என் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சு. திஸ் ஹையர் லெவல். இன்னும் அதிகமா டீப்பா போகணும். சர்ச்சில் இது வரைக்கும் சொல்லி விட்டுருவாங்க. இது நெக்ஸ்ட் லெவல். அது யார் விரும்புறாங்களோ கடவுளுக்கு அவங்க ரிவீல் பண்ணுவார் தன்னை. The more you seek, the more he will be revealed to you. ஸோ அவங்க சீக்கிங் பொறுத்து தான். இந்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா நீங்க தான் சீக் பண்ணணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பாவங்கள் மன்னிக்கு பச்சு ஹெவனுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஹெவன் கிடையாது. ஹெவனோட பியூட்டிஃபுல் ட்ரூத், நீங்க தான் ஹெவன். யூ ஆர் த கிங்டம் ஆஃப் காட். நீங்க தான் ஹெவன். கடவுள் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள தானே இருக்காரு. இது ஹெவன் தானே இருக்கு பார்க்க. உங்களுக்கு லைஃப் கிவிங் வாட்டர்ஸ் இஸ் இன் ஹெவன், இஸ் இன் அஸ். ஸோ ஆனா இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியா ரைட் வேல போறது. எல்லாருக்கும் ஸ்கூல் எஜுகேஷன், கவர்மெண்ட், ஈவன் படிக்காத மக்கள், தட் இஸ் ரொம்ப லோவர் இது கூட ஆட்கள் கூட ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க. கரெக்டா? அதே மாதிரி கடவுள் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஆனா ஸ்டில் சில பீப்புள் ஸ்கூலுக்கு அனுப்பாம எங்க அனுப்புறாங்க? வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதான் கடவுள் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஒன்லி ஃபியூ என்டர் திஸ் வே. சில பேர் தான் ஸ்கூலுக்குள்ள போவாங்க. நிறைய பேர் தப்பான வழியில போயிட்டாங்க. திஸ் இஸ் த ராங் வே ஆர் த வேர்ல்ட்லி வே. நிறைய பேர் இந்த லைஃப் எல்லாருக்கும் இந்த வழியில போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. பட் தே சூஸ் த ராங் வே. They neglected this light. They choose the wrong way. இந்த ராங் வேல என்ன பிரச்சனை தெரியுமா? ஏன் ராங் வேனா, கடவுள் பண்ணதெல்லாம் அறக்குறையா தான் தெரியும். பாதி ட்ரூத் தான் தெரியும். பாதி ட்ரூத் இஸ் ஈக்குவலன்ட் டு லை. லைனா டைரக்டா லைன் சொல்றது இல்லை. இப்போ நான் சூரஜ் அப்படி பண்ணாண்டா சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பில்டப்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா 2-3 காரியம் பண்ணிருப்பான்.
தேர்ட் ஃபோர்த் பாயிண்ட் நானே பில்டப் பண்ணதா இருக்கும். புரியுதா? ஸோ ஹாஃப் ட்ரூத், ஆமா சூரஜ் அப்படிதான் பண்ணா, ஆனா எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன். ஸோ ஹாஃப் ட்ரூத் இஸ் ஈக்குவல் டு லை. இந்த வே வந்து இஸ் நத்திங் பட் அ வேர்லி வே, வேர்லி அண்டர்ஸ்டாண்டிங், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வேர்லி வேலையும் லைட் இருக்கு. இந்த வேர்லி வே லைட் இது சும்மா நினச்சிக்கோங்க, இதான் லைட்டு, வேர்லி லைட்டு. வேர்லி வேக்கும் ஹோப் இருக்கு, அது வந்து வேர்லி ஹோப். வேர்லி வேயோட ஹோப் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் இட்டர்னல் ஹோப். அப்போ என்ன ஆகும்? வேர்லி ஹோப் இட்டர்னல் ஹோப்போட ஆப்போசிட். சொல்லுங்க பாப்பா, என்ன நடக்கும்? அந்த பெட்ரோல் என்ன ஆகும்? நான் சொன்னேன் ஹோப் இஸ் லைக் பெட்ரோல் டு த மைண்ட். ஹோப் வந்து கம்மியாகும் போது உங்க மைண்ட்ல இருக்க ஆசை, என்லைட்மெண்ட், ஒரு என்தூசியாசம் குறைஞ்சிடும். கரெக்டா? ஹோப் இருந்தால் தான் யூ மூவ் ஃபார்வர்ட். நான் நல்லா ஆகணும், நல்ல பெரிய ஆளா இருக்கணும் சொன்னா தான் நீங்க நல்லா படிப்பீங்க. இல்லைன்னா நான் எங்கேயோ போறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னா ஹோப்பே இல்லை. ஹோப் இல்லாத சரியா படிக்க மாட்டான், உற்சாகமே இல்லை. அப்போ இந்த இது கொடுக்குற ஹோப் கொஞ்சம் தான். அப்போ என்ன ஆயிரும்? என் பெட்ரோல் இந்த வழியை போகும்போது என்ன ஆகும்? இப்போ கார், இப்போ மைண்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. கேன் கெஸ்? இது ஈஸி, கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வேர்லி ஹோப் என்ன ஆகும்? காலி ஆயிரும். இட்டர்னல் ஹோப்புக்கு ஆப்போசிட். இட்டர்னல் ஹோப் என்ன பண்ணுச்சு? இந்த வழியிலும் போக வச்சுச்சு, இங்க வரைக்கும் வர வச்சுச்சு. ஆனா இந்த வேர்லி ஹோப் இந்த இடத்துல காலி, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல காலி, பாதி வழியிலே இங்க வந்தவனையும், என் கார் இங்க வந்தவனையும் பெட்ரோல் தீர்ந்து போயிடுது. பெட்ரோல் தீர்ந்து போனா என்ன ஆகும்? ஹெட்லைட் ஆஃப் ஆயிரும், வெளிச்சம் போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த வெளிச்சத்துல போகலாம், ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சத்துல போகலாம். இப்ப ஸ்ட்ரீட் லைட்டும் என்ன ஆயிடுச்சு? நான் சொன்னேன் வேர்லி லைட்டும் ஃபேட்ஸ் அவே. கடல் வார்த்தை சொல்லுது, the worldly hope and the worldly light fades away in. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வெளிச்சமா தான் ஸ்டார்ட் ஆகுது, போக போக என்ன வெளிச்சம் போயிடுது, ஹோப்பும் போயிடுது. அப்ப இங்க இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, பாதியிலே தீர்ந்து போயிடுச்சு. என் டெஸ்டினி அடைய முடியுமா? முடியாது. இப்போ நான் வந்து அப்படியே நிக்கிறேன். சரி, இப்போ நீங்க எல்லாரும் இமேஜின் பண்ணுங்க, நீங்க கார் ஓட்டிட்டு, யார் கார் ஓட்டிட்டு வந்தாங்க? காரு, நீ கார்ல வந்தல, ஓட்டுவீங்களே, நீ கார் ஓட்டுவல. நீ வந்து ஒரு மணி நைட்டு போற, கார் அங்க யாருமே இல்லை, போலீஸ் யாரும் ஹெல்ப் கூட இல்லை. ஓகே, கார் நின்றுச்சு, லைட்டும் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லை, பெட்ரோலே தீர்ந்து போச்சு. அப்புறமா நீ என்ன பண்ணுவ? அந்த டைம்ல யாராவது ஹெல்ப் வருவாங்கன்னு பார்ப்பேன், யாராவது வண்டியில ஏறிட்டு போயிடலாம், லிஃப்ட் கிடைக்குமா பார்ப்பீங்களா? கரெக்டா? இப்போ நானும் என்ன பண்றேன், ராங் வே சூஸ் பண்ணிட்டேன். என்னோட பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, இருட்டில் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் யாரை பார்த்துட்டு இருப்பேன்? சரி, யாராவது லிஃப்ட் கொடுப்பாங்களா, நான் சீக்கிரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது இன்னொரு கார் இந்த வழியா வருது. இன்னொரு கார் வந்து, ஹே என்னாச்சு உங்களுக்கு, நான் ஹெல்ப், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாருனே தெரியாது, இன்னும் யாரும் தெரியாதுன்னா ஸ்ட்ரேஞ்சர் தானே. அப்போ ஸ்ட்ரேஞ்சர் வரான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க என் கார்ல ஏறிக்கோங்க, நான் உங்களை போய் விட்டுறேன். ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்ட்ரேஞ்சர் நல்ல ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. இந்த ஸ்ட்ரேஞ்சர் இஸ் அ ராபர், இஸ் அ டிசீவர். ஹூ இஸ் அ டிசீவர்? இஸ் சேட்டன். இந்த வழியில போனா கண்டிப்பா சேட்டன் தான் வரும். தப்பான வழியை சூஸ் பண்ணா சேட்டன் தான். இப்போ ஒரு இவெண்ட் கூட இருந்துச்சு, ஒரு தப்பான வழியில போய் ஒரு லவ்வர்ஸ் இருந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி 2 பேரும், கோயம்புத்தூர்ல ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அவங்க தப்பான இடத்த சூஸ் பண்ணாங்க, இருட்டான எடுத்துச்சு. அங்க யார் இருப்பா? கல்லங்க தான் இருப்பாங்க, ராபர்ஸ் தான் இருப்பாங்க. தே ஹவ் சோசன் தி ராங் வே. ஸோ யார் மேல் பழி? நம்ம தான் தப்பு. நம்ம ஒழுங்கா வீட்டில் இருக்க வேண்டிய நேரத்தில், சேஃபா இருக்க வேண்டிய இடத்துல 11 மணி 12 மணிக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ராங் வே சூஸ் பண்றவன் தப்பு. என்னன்னா, இந்த வழியை சூஸ் பண்ணாலே ஆபத்து தான். சூஸ் பண்ணாலே யூ கேன் எக்ஸ்பெக்ட் திங்ஸ் டு கோ ராங். ஸோ வாட் இஸ் தட்? இந்த ராபர் வந்து என்ன பண்றான், அவனோட வெளிச்சத்துல கூட்டு போறான், அவனோட பெட்ரோல்ல கூட்டு, அவன் பெட்ரோலே லை தான், ஃபுல்லா லை தான். நான் இவன் கார்ல ஏறிட்டேன். ஸோ சப்போஸ் இதுதான் ஸ்ட்ரேஞ்சர் கார்னு வச்சுக்கோங்களேன். இதுல நானும் அந்த ஸ்ட்ரேஞ்சரும் இப்போ நாங்க போறோம். இப்ப போகும்போது பொய்யா கடவுளை பத்தி சொல்றான். அவன் ராபிங் வந்து நகை கிடையாது, கடவுள பிள்ளையா நான் இருக்கவே கூடாது. என் சோல் ரெனியூவே ஆகக்கூடாது. நான் சோலை இழக்கணும். இந்த பூமியில எது வேணா சம்பாரிச்சுக்கலாம், உலகத்துல சம்பாரிச்சுக்கலாம், ஆனா நான் சோலை எழுதுன காட் கன்சிடர்ஸ் ஆர் சோல் சோ ப்ரெஷியஸ். ப்ரெஷியஸ் திங்கன்னு இழந்துடணும். ஆனா உலகத்துல கார் வாங்கிக்கலாம், பங்களா வாங்கிக்கலாம். அவனுக்கு தெரியும், ஒன்னா செத்து போனா பாவம் விட்டு போகுது. ஆனா நான் கொண்டு போகுது ஒண்ணுதான், சோல். அதனால என் சோலை இழக்க வைக்கிறதுக்கு என் நாலேஜ் கம்மி பண்ணும். அந்த நாலேஜ் கம்மி பண்ணா போய் சொல்லணும், ஹாஃப் ட்ரூத் தான் சொல்லணும். இந்த வழியில போறவங்க இந்த ட்ரூத் ரிவீலே ஆகல. ஏசாமி எனக்கா ஏன் மறிச்சாரு தெரியுது. கிறிஸ்டியன்ஸ் வந்து பிலீவ் பண்றாங்க. ஏன் ஏசாமி மறிக்கணும் கொஸ்டின். ஏன் வந்து உயிர்த்தன்னு அவங்க தெரியல. ஏன் கிறிஸ்தவங்களுக்கே தெரியல ஏன் ஏசாமி மறிச்சாருன்னு தெரியல. ஸோ இந்த 2 ஈவெண்ட் பத்திய ட்ரூத்தை மறைக்கப்படுது.
இந்த வழியில போக 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 இருள் வந்து இந்த எண்ட் ஆஃப் த வேல டோட்டலி வந்து ஒரு ஸ்கிரீன் நீ மூடிடுச்சு. இப்ப நான் வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? லைட் ஷைன் தான் ஆயிட்டு இருக்கேன் இருதயத்துல. குட் நியூஸ் ஆல்ரெடி தேர், ஏற்கனவே இருக்கு. ஆனா என்னால மோஸ்ட் பரிதாபம் என்னன்னா, நல்லது இருக்கு ஆனா எனக்கு பார்க்க முடியல. சில டைம்ஸ் எங்க மம்மி என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி போட்டு கண்ணாடி தேடுவாங்க. கண்ணாடி இங்க வச்சு நானும் தேடிட்டு இருப்பேன். அப்புறம் அம்மா கண்ணே இருக்கு பாருங்க கண்ணாடி. அதுதான் பாவம். ஏன்னா ஐ ஹேவ் எவ்ரிதிங், காட் இஸ் லெட் லைட் ஷைன் இன் மை ஹார்ட். ஆனா எனக்கு தெரியல, எனக்கு கண்கள் மறைக்கப்பட்டது. ஏன்னா நான் குருடாக்கப்பட்டிருக்கேன். யாரால கூட ஸ்ட்ரேஞ்சர்னால, ராபர்னால. ஏன் நான் ராபர் கார்ல ஏன்னா ராங் வே சூஸ் பண்ணனால, இவர் அக்செப்ட் பண்ணாதனால, உலகத்துக்கு வந்து ஏசாமி அக்செப்ட் பண்ணனால தான் நான் ராங் வே சூஸ் பண்ணேன். ராங் வே சூஸ் பண்ணனால கண்ணு குருடாச்சு. கண்ணு குருடானால தான் வெளிச்சம் பிரகாசிச்சது எனக்கு தெரியல. வெளிச்சம் பிரகாசிக்கிறதுனால தான் என் சோல் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது தெரியல. எவ்வளவு பாவம். ஆனா ஸ்டில் பிரகாசிச்சிட்டே இருக்கு. எப்படின்னா wicked person stumbles in daylight, broad daylight. யாராவது இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, நீங்களா ஸ்டம்பிள் ஆக மாட்டீங்க. இப்ப என் கண்ணை நான் மூட்டு வந்தேன்னா கீழே விழுவேனா, எனக்கு இங்க கால் தடுத்து கீழே வந்துடுவேன். ஸோ அப்படிதான் ஒரு wicked person வந்து அவன் மனசு மூடி இருக்கனால எல்லாருக்கும் தெரியற வெளிச்சம் அவனுக்கு தெரிய மாட்டேன். அவன் வந்து கீழே விழுறான். ஏன்னா அவன் கண்கள்ல ஒரு கவரிங் போடப்பட்டிருக்கு, அவன் மைண்ட்ல ஒரு கவரிங் போடப்பட்டிருக்கு. யாருன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் போட்டான். இந்த ஸ்ட்ரேஞ்சர் எவ்வளவு கெட்டவன் பாரு. நம்ம கொண்டு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து போறான். சப்போஸ் அவன் வந்து இந்த வழியில கொண்டு போறான், வெளிச்சம் இல்லை இந்த வழியில. இப்ப எனக்கு வெளிச்சம் கிடையாது, இந்த வெளிச்சம் கிடையாது. எந்த வெளிச்சத்துல போறேன்? அவனோட ஹெட்லைட் வெளிச்சத்துல போறேன். இப்ப இந்த ஸ்ட்ரேஞ்சர் இங்க போறான். இப்ப நானும் இங்க டிராவல் பண்றேன், இந்த ஸ்ட்ரேஞ்சர் கார்ல டிராவல் பண்றேன். இங்க வந்தவனே, எண்ட் ஆஃப் திஸ் வே வந்தவனையும் அவன் என்ன சொல்றான்? நான் சொன்ன ஹாஃப் ட்ரூத் இஸ் ஈக்குவல் டு லை. இந்த குட் நியூஸ்ல இந்த போர்ஷன் எடுத்துடுறான். இப்ப என்ன மட்டும் தெரியுது? எது மட்டும் தெரியுது? வெறும் தான். உனக்கு கடவுள் ஒன்னும் பண்ணி முடிக்கல. கடவுள் ரொம்ப அன்பானதெல்லாம் கிடையாது. இவனுக்கு தான் கண்கள் திறக்கப்பட்டு கடவுளோட அன்பை பாக்குறான். இவன் என்ன சொல்றான்? கடவுள்லாம் சும்மா ஏமாத்துறாங்க உன்னை. அப்படிலாம் கடவுள் உனக்காக வந்து மறிச்சாரா? உனக்காக உயிர் தெரிந்தாரா? உன் லேண்ட் வந்து இப்படிதான் இருக்கு, நீ கஷ்டப்பட்டு தான், நீ சின்ன விழுந்தல்ல, உன் லேண்ட் இப்படிதான் இருக்கு, உனக்கு டிசீஸ்ட் தான், உன் சோல் டிசீஸ்டா தான் இருக்கு. இன்னும் சுகமே ஆகலன்னு ஹாஃப் ட்ரூத் தான் காமிக்கிறான். ஏன்னா இந்த வெளிச்சம் மறைக்கப்படுது. இந்த வெளிச்சம் அவனுக்கு, இந்த வெளிச்சம் தான் ட்ரூத் தெரியும், இந்த வெளிச்சம் மறைக்கப்படுது. அப்ப நான் என்ன பண்றேன்? அது மட்டும் இல்ல, ரொம்ப பாவமான நிலைமை என்னன்னா, என் சொந்த முயற்சியில கடவுள் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை என் சோல் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது கடவுள் மட்டும்தான் முடியும். ஆனா நான் போய் முள்ளெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், கல்லெல்லாம் நோண்டிட்டு இருக்கேன், கஷ்டப்படுறேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனா திருப்பி முள் வளருது. திருப்பி என் லேண்ட் வந்து கர்ஸ்ட் லேண்டா இருக்கு. எந்த அளவுக்கு கஷ்டம். இந்த கடவுள் வெளிச்சமா வந்து, can you sing that song, Joy to the World? No. Repeat the sentence. சத்தமா பாடுங்க, மைக் யாரா கொடுங்க அவங்கிட்ட. Fast, Suraj. No more sins and sorrows grow, nor thorns infest the ground. So thorns எப்படி ஆயிடுச்சு? இனிமேல் கிடையாது. இனிமேல் தான் என்ன வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் கல் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா God has come as a light of the world for me. இனி எனக்கு வந்து தானி கிரவுண்டா இருக்கு வேணா, ஸ்டோனி கிரவுண்டா. So no more cursed. I'm no more cursed. My curses are this represent curse. ஒரு தானி கிரவுண்ட். எதுவுமே கஷ்டப்பட்டு பிரயாசப்படுற ஒண்ணுமே நடக்கல. கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஒண்ணு மண்டையில ஏறமாது, மார்க்ஸ் கம்மியாகுது. அவனாட்ட தான் நானும் முயற்சி போறேன், அவன் நல்ல மார்க் வாங்குறான். ஸோ இதுதான் கர்ஸ். வாட் இஸ் கர்ஸ்? ஐ புட் சோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பட் ஐ டோன்ட் ரீப் எனிதிங். வாட் ஐ சோட், அதுதான் ஒரு பெரிய கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு. நான் தூங்கி ஏஞ்சி ஃபெயில் ஆனா ஓகே. ஆனா நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு நான் வந்து இப்படிதான் இருக்கு. அப்படிதான் சின்ன விழுந்த மனுஷனால ரொம்ப பாவம். என்னன்னா he works so hard to transform his soul. Still failure. ஏன்னா கடவுள் பண்ண முடிஞ்ச காரியம் அது, நீங்க பண்ண முடியாது. We can rejoice.
ஆனா என்ன பண்ணலாம்னா ஐ கேன் ரிஃப்ளெக்ட். நான் போய் தான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கண்ணாடி பார்க்குற மாதிரி. கண்ணாடி பார்க்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். கண்ணாடி முன்னாடி நின்னா என்னோட சோல் பியூட்டிஃபுல்லா தெரியுது. அதை பார்த்தோன்னே நான் மாறிடுறேன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. யூ டோன்ட் டூ எனி ஹார்ட் ஒர்க். யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் அ மிரர் விச் ஷோஸ் த பெர்ஃபெக்ட் மேன், நியூ மேன். அந்த மேனை பார்த்தே நான் இவ்வளோ அழகா இருக்கேனா, அது பார்த்து அந்த ரெவலேஷன் வந்தாலே நீ மாறிடுவேன். யூ டோன்ட் டூ எனி ஹார்ட் ஒர்க். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஐ சென்ட் ஆல் த வேர்சஸ். ஓகே, ஸோ நான் கஷ்டமே படாம பார்த்து மாறுறேன். எவ்வளோ ஈஸி பார்த்து மாறுறது. இப்போ புக்கை பார்த்தோன்னே உங்க மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்து மாறுறது ஈஸி. ஆனா இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ண என்னன்னா ஐ எம் ஃபூல்ட் பை த ஆக்ஷன்ஸ். the more I do my self righteousனால பண்ற ஒரு ஆக்ஷன் வந்து more spiritual death. இதுதான் பிரச்சனை. நான் ஒரு காரியத்தை அறக்குறையா புரிஞ்சுட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது அது ஒரு ரெவலேஷன் கொடுக்குதுல்ல என் மனசுக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கம்மி பண்ணிடுது அறக்குறையா புரிஞ்சுட்டு பண்ணும்போது. ஸோ அப்படி என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கிறேன், என் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாயிட்டே போகுது. இந்த லெவல்ல வரும்போது இவனுக்கு வெளிச்சம் கூட்டிகிட்டே போதா. இந்த வழியில போறவன் கெட்டவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டேஞ்சர் கால் ஏறிட்டு போறவனுக்கு ஏமாந்துவன். கெட்டவன் சொல்லக்கூடாது, ஏமாந்து போனவன், கடவுள் லைட்டை ரிஜெக்ட் பண்ணுவேன், அவனோட வெளிச்சம் கம்மியாயிட்டே போகுது. டீப் டார்க்னஸ் he end up in the hell. Hell is nothing but no knowledge of God, no light of God. என் குட்னஸ் ஷைனே ஆக I still live in guilt. குற்ற மனப்பான்மையிலே வாழ்றது ஹெல். ஸோ my heart becomes like hell. இங்க ஹார்ட் வந்து ஹெவன் அட்டாச்சு, இங்க ஹார்ட் வந்து எப்படியாவது ஹெல். அதான் நாட் ஒன்லி தட், இந்த உலகத்துல ஐ லூஸ் மை சோல், ஐ லூஸ் மை என்னோட பர்பஸ் எல்லாம் செய்ய முடியல. பார்த்தா தானே மாற்ற முடியும். அப்போ என் சோலுக்கு என்ன நடந்திருக்கே தெரியல. ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இன்னும் ஸ்பிரிச்சுவல் டெத்து தான் வருது. ஸோ ஐ எண்ட் அப் இன் டீப் டார்க்னஸ், ஐ எண்ட் அப் இன் லூசிங் மை சோல். இதுதான் வந்து ஒரு பெரிய நஷ்டம். ஸோ இன் லிவிங் ஹியர் இஸ் அ கெயின் ஃபார் மீ. இந்த உலகத்தில் நான் ஒன்று கெயின் பண்ணும். ஐ ஹாவ் டு டூ த வில் ஆஃப் காட். அதுதான் வந்து கெய்னிங் மை அதர் பார்ட் ஆஃப் மை சோல் விச் இஸ் மை பாடி. இந்த ஒரு ரூம்ல ஒவ்வொருத்தவங்களும் அப்படிப்பட்ட ஒரு சைல்டா மாறணும்னு நான் விரும்புறேன். ஈவன் நம்ம கிறிஸ்டின்ஸா இருந்து கூட இம்மெச்சூர்டா இருக்கும் சில டைம்ஸ். இதோட முடிஞ்சிச்சு, நம்ம ஹெவனுக்கு போகணும், இதுக்காக பர்பஸே இருக்கு. என்னோட பர்பஸ் இங்கதான் இருக்கு. ஸோ எவ்ரிபடி ஹியர் அவங்க இறுதியை வந்து எப்படி மாறணும்னு நினைக்கிறேன்னா with the help of lamp of God. With the help of lamp of God. இந்த நான் சொன்ன இங்க வந்தா என் மைண்ட் என் சோலும் மாறுது. கடைசியா my mind should attain the enlightenment of Son of God, Jesus, who is born in my heart. இப்படி மாறுமா உங்க இருதயம்? கொஞ்சம் நல்ல உங்க மைண்டு இருதயத்துக்குள்ள டிராவல் பண்ணா என் மைண்ட் மாறிடும். ஆனா இருதயத்துக்குள்ள நீங்க தான் டிராவல் பண்ணணும் with the light of God. என் மைண்ட் இப்படி மாறணும் with the help of, ஏன்னா இங்க வரலன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே, இவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிருக்க முடியுமா? இது சரியான வழி காமிக்கலாம் இங்க ரீச் பண்ணுமா? ஸோ இவர் தான் light of the Christmas we celebrate is the light of the world has come to lead us in the right way and help us to reach the salvation for our soul. And mind is maturity. Deva Kumaranukuriya maturity. He is the firstborn. And we are other sons of God, not child of God. We are mature sons of, daughters of God. Appa mature son na, he has to have an enlightenment of a star. So இந்த மாதிரி இருக்கணுமா? எல்லாரோட மைண்ட் இப்படி மாறணும்னு நான் விஷ் பண்றேன். With the help of இந்த கிறிஸ்துமஸ்ல ஒரு புதிய ரெவலேஷனோட போங்க. With the lamp, with the help of Jesus who has come to the world. That's why we celebrate Christmas. You should be transformed. Your mind should be transformed like this. And with the same lamp, ஒவ்வொரு மரமும் உங்க சோல்ல இருக்க ஒவ்வொரு மரமும் ட்ரீ ஆஃப் லைஃப்க்கு என்ன க்ளோரி இருக்கோ, இட்டர்னல், இட் ஷைன்ஸ் வித் எவர்லாஸ்டிங் க்ளோரி. இந்த வெளிச்சம் மங்கவே போகிறது இல்லை, ஏன்னா இவரோட வெளிச்சத்துல தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி மாறி இருக்கிற உங்க சோலை வந்து உங்க பாடியும் இதே மாதிரி மாற்றணும். இதுதான் உங்களோட காலிங். இந்த வெளிச்சத்தை உங்க பாடி அடைய வைக்கணும். தென் யூ பிரிங் ஹானர் டு யுவர் ஃபாதர் who has already transformed you. Just go and look the mirror. நீங்க எல்லாரும் போய் மிரரை பாக்குறீங்க, அதுதான் பைபிள், வேர்ட் ஆஃப் காட். See and get transformed. Don't do any hard work. சும்மா இது பண்ணாதான் கடல்கிட்ட போக முடியும், அது பண்ணாதான் கடல்கிட்ட போக முடியும், இப்படி பண்ணாதான் so many inputs may come. ஆனா ஒன்லி வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுது? நீ கடவுள பிள்ளை ஆயிட்ட, ஜஸ்ட் அவரை பாரு. அப்பா பார்த்தாலே பிள்ளை மாறிடுவான். ஏன்னா அவரோட சீட் எனக்குள்ள இருக்கு. நான் கஷ்டப்படுவேன். இப்ப எங்க அப்பா பால மாறதுக்கு நான் கஷ்டப்படணுமா? ஏன்னா அவரோட கேரக்டர்ஸ் எனக்குள்ள ஆல்ரெடி இன்பில்ட்டா இருக்கு. இப்ப மியூசிஷியன் ஆகிறாங்க சில பேர், ஏன் அவங்க அப்பா மியூசிஷியனா இருக்கலாம். சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மியூசிஷியனாக, ஆனா ஆயிடுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இன்பில்ட்டா இருக்காது. ஆனா ஏற்கனவே அப்பா மியூசிஷியனா இருந்தா அந்த பிள்ளை ஈஸியா மாறிடலாம். ஏன்னா அந்த ஜெனட்டிக் ஜீன்ஸ் அவங்களுக்குள்ள
இருக்கு. அதே மாதிரி என் கடவுளோட வித்து எனக்குள்ள இருக்கிறனால, நான் கடவுளுக்கு பிறந்திருக்கனால, ஐ கேன் டூ ஹிஸ் பர்பஸ். Easily I can do is perform this, transforming my body to this form. I wish this. And Christmas. Sanjay. Feliz Navidad. Feliz Navidad. Give you. Put it. அப்புறமா சொல்லு. Please start. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Próspera la felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas.